श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இந்துணைப்பதுமத்தலர் மகள் தனக்குமின்பன் நற்புவி தனக்கிறைவன் தந்துணையாயர் பாவன பின்ன தனக்கிரை மத்தையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்குமென் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. अपगतमदमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः. அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்குச் சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமுனிவன் மாறன்மறைக்கு தனவான் உத்தந்தாதிதான். மண்ணு புகழ் சேர் மணவாள மாமுனிவன் தன்னருளால் உட்பொருள்கள் தன்னுடனே சொன்ன திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேனை உருவாதருந்து நெஞ்சே உத்தூ. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெத்த நம்மாழ்வார் அவன் கொடுத்த அந்த ஞானத்தாலே அவனை நன்றாக அனுபவித்தார் தம்முடைய திவ்ய பிரபந்தங்களிலே. எம்பெருமான் கொடுத்த ஞானத்தை கொண்டு அவனுடைய ஸ்வரூபம், ரூபம், குணங்கள், விபூதிகள் என்ன எல்லாவற்றையும் விசதமாக அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். இந்த ஆழ்வாருடைய அனுபவம் என்று நாம் சொல்லும் பொழுதே இது எப்படிப்பட்ட அனுபவம் என்று நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இதோ எம்பெருமான் ஆழ்வாருக்கு ஞானத்தை கொடுத்தான். உடனே ஆழ்வாருக்கு இந்த இலக்கணங்கள் எல்லாம் நன்னா தெரிஞ்சது. அதனால் இப்படி ஒரு திவ்ய பிரபந்தத்தை இயற்ற வேண்டும் என்று யோசித்து சரி, முதல் பதிகம் இது எம்பெருமானுடைய பரத்துவத்தை அனுபவிக்கலாம், இரண்டாவது பதிகம் இதை அனுபவிக்கலாம் என்ன எதுவுமே அவர் நினைத்து கொண்டு அனுபவித்தவர் அன்று. எம்பெருமான் எந்த திருக்கல்யாண குணத்தை காட்டுகிறானோ அது அப்படியே அந்த க்ஷணத்திலே அதை அனுபவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், அந்த காலத்திலே தொலைக்காட்சி நாம் எல்லாம் பார்ப்பது வழக்கம். தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவார்கள், நமக்கு என்ன ஒரு இதை பார்க்க வேண்டுமோ அதை நாம் நிர்ணயம் பண்ணி பார்ப்பது என்று அப்படித்தான் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த காலத்தில் என்ன பண்ணுகிறோம் எல்லாரும்னா, தொலைக்காட்சி அவ்வளவா யாரும் பார்ப்பதே இல்லை. எல்லாம் கையிலே இந்த கைபேசியை வைத்து கொண்டிருக்கிறோம். அதில் ஏதாவது நமக்கு பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் என்ன பண்ணுகிறோம், அதை வெறுமே அதை ஆரம்பித்து வைத்தால் போகிறோம். நமக்கு என்ன வேணும் என்று அது தீர்மானித்து அது என்ன தீர்மானிக்கிறதோ அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
மேலே தள்ள 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 அடுத்தது வேற ஒரு காணொளி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த காணொளிக்கு அப்புறம் இதை பார்க்கணும்னு நாம் முடிவு பண்ணுறதில்லை. அவன் யாரோ ஒருத்த முடிவு பண்ணுறான், இவனுக்கு இதை காட்டுவோம், அடுத்த இதை பார்க்கட்டும்னு அவன் முடிவு பண்ணுகிறான். அதை நாம் பார்த்து ரசித்து கொண்டு வருகிறோம். இதுபோல ஆழ்வாருடைய அனுபவத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப தாழ்ந்த ஒரு உதாரணம் தான். இருந்தாலும் நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணத்தை நாம் பிரயோகப்படுத்தி கொள்ளலாம். இப்போ ஆழ்வார் அனுபவித்தார் எம்பெருமானை அப்படின்னு சொன்னால், இப்படி நான் பாட வேண்டும், இந்த பதிகத்தில் நான் நாயகியாக மாற வேண்டும், இந்த பதிகத்தில் நாயகியினுடைய தாயாராக மாற வேண்டும் ஏன்னா அப்படியெல்லாம் ஆழ்வார் நினைப்பதில்லை. இந்த எம்பெருமானுடைய ஒரு கல்யாண குணத்தை எம்பெருமான் காட்டுகிறான். இப்படி காட்டின உடனே ஆழ்வாருக்கு அந்த நிலைமைகள் எல்லாம் அப்படியே பரவசமாக ஏற்படுகிறது. அது அப்படியே பாசுரங்களாக வெளிவந்தன என்று தான் பார்க்கிறோம். இன்னும் ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கான், சட்டுன்னு தடிக்கி விழுறான். தடிக்கி விழுந்தா அவன் என்ன பண்ணுறான், ஐயோ அம்மான்னு கத்துறான். இந்த ஐயோ அம்மான்னு ஒருத்தன் கத்துறான்னா, ஐயோ இப்படி தடிக்கி விழுந்தால் இப்படி கத்த வேண்டும், இப்பொழுது நான் தடிக்கி விழுந்திருக்கிறேன், இப்போ இப்படி கத்தணும்னு அந்த மாதிரி யோசிச்சுட்டு யாராவது கத்துறாளன்னு. எப்படி கத்துறான்னா, அந்த அந்த அனுபவம் ஏற்பட்டவாறு, இந்த தடுக்கி விழுதல் என்கிற அனுபவம் ஏற்பட்டவாறு இவனையும் அறியாமல் சில வார்த்தைகள் இவன் சொல்லுகிறான் இல்லையா. அதே போல் ஆழ்வார் என்ன பண்ணுகிறார் இங்கேன்னா, எம்பெருமான் அவனுடைய அந்த ஸ்வரூப ரூப குண விபூதிகளை காட்டுறான். ஏதோ ஒரு கல்யாண குணத்தை எம்பெருமான் காட்டுகிறான். இப்படி காட்டின உடனே ஆழ்வார் தம்மையும் அறியாமல் தடுக்கி விழுந்தவன் ஐயோ அம்மான்னு கத்துறா மாதிரி ஆழ்வார் சில சொற்களை பிரயோகம் பண்ணுகிறார். இது அப்படியே ஒரு திவ்ய பிரபந்தமாக தோன்றிவிட்டன என்றுதான் பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவ்வளவு வைபவங்கள் வாய்ந்தது அந்த திருவாய்மொழியும் ஆழ்வாருடைய மற்ற பிரபந்தங்களும். 4000 திவ்ய பிரபந்தங்களுமே இப்படித்தான் தோன்றின என்று ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். 4000 திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே எது ரொம்ப முக்கியமான பிரபந்தம் என்று கேட்டால் அது திருவாய்மொழி தான். அருளிச் செயலில் இது சாரம் என்று அழகியவன்வாள பெருமாள் நாயனார் காட்டுகிறார். வேதாதிகளில் பௌருஷ மாணவ கீதா வைஷ்ணவங்கள் போலே அருளிச் செயலில் இது சாரம் என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். வேதத்தில் எது சாரமான பாகம்னா புருஷ சூக்தம், அதுக்கு மேலே மாணவம். தர்மசாஸ்திரங்களிலே எது சாரம்னு கேட்டால் மனு தர்மசாஸ்திரம். மகாபாரதத்தில் எது ரொம்ப சாரம்னு கேட்டால் கீதை. வேதாதிகளில் பௌருஷ மாணவ கீதா வைஷ்ணவம் என்ன புராணங்களிலே எது ரொம்ப உயர்ந்ததுன்னு பார்த்தால் ஸ்ரீவிஷ்ணு புராணம் ரொம்ப உயர்ந்த புராணம். அதுபோலே அருளிச் செயலில் இது சாரம்னு சாதிக்கிறார். அருளிச் செயலில் எது ரொம்ப சாரமான ஒரு திவ்ய பிரபந்தம்னு கேட்டால் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி. என்ன திருவாய்மொழிக்கு உண்டான பெருமையை பல விதமாக பல ஆச்சாரியர்கள் காட்டி இருக்கிறார்கள். அதுவும் திருவாய்மொழின்னா அது மட்டும் நாம் கொள்ள வேண்டாம். இன்னொரு பிரகரணத்திலே அதே அழகியவன்வாள பெருமாள் நாயனார் நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்களை 4 வேதங்களாக அதை அப்படியே காட்டி, அதாவது திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிய அந்த 4 பிரபந்தங்கள் முறையே ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வ வேதம், சாமவேதம் ஆகிய வேதங்களுடைய சாரங்கள் என்ன அதே ரொம்ப அழகாக நாயனார் காட்டியிருக்கிறார். வேத சதுஷ்டய அங்க உபாங்கங்கள் 14 போலே இந்நாளுக்கும் இருந்தமிழ் நூற் புலவர் பனுவல் 6ம் மற்ற எண்மர் நன்மாலைகளும் என்ன ஒரு சூத்திரம். இந்த 14 வித்யாஸ்தானங்கள்னு வேதங்களுக்கு பார்க்கிறோம். 4 வேதங்கள், அதுக்கு மேலே 6 அங்கங்கள், அதுக்கு மேலே 8 உபாங்கங்கள் என்ன 4 வேதங்களுக்கு 6 8 14 அந்த அங்கங்கள் உப்பாங்கங்கள், இந்த வித்யாஸ்தானங்கள்னு சொல்லுவாள். அதுபோல நம்மாழ்வாருடைய 4 திவ்ய பிரபந்தங்கள் அது 4 வேதங்களின் சாரம். அந்த 4 வேதங்களுக்கு எப்படி 6 அங்கங்கள் இருக்கின்றனவோ, 6 அங்கங்கள் சீக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம், கல்பம் என்று 6 அங்கங்கள். அதுபோல திருமங்கியாழ்வார் அருளி செய்த 6 திவ்ய பிரபந்தங்களும் நம்மாழ்வார் அருளி செய்த 4 வேதங்களுக்கு அங்கங்கள். திருமங்கியாழ்வாருடைய 6 திவ்ய பிரபந்தங்கள் அது பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், சிறிய திருவழுக்கூத்திரிகை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் ஆகின்ற இந்த 6 திவ்ய பிரபந்தங்கள். இதில் கூட சட்டுன்னு ஒரு சந்தேகம் எல்லாரும் கேட்பா, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி வேதத்துக்கு சீக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம்னு சொல்லியிருக்காளே, அப்போ இந்த 4 வேதம் நம்மாழ்வாருடைய 4 வேதஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரபந்தங்களுக்கு இது எது சீக்ஷை, எது வியாக்கரணம்,
எது சந்தஸ் அப்படின்னு இந்த மாதிரி இந்த ஒன்றுக்கு ஒன்று நேர அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அப்படி அர்த்தம் கொள்ள வேண்டாம். வேதத்தினுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த 6 அங்கங்களோடு சேர்ந்து வேதத்தை நாம் அத்தியனம் பண்ணால்தான் எப்படி அந்த அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியுமோ, அதுபோல நம்மாழ்வாருடைய 4 திவ்ய பிரபந்தங்களை நாம் நன்றாக அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த 6 அங்கங்கள் திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த 6 திவ்ய பிரபந்தங்களோடு சேர்ந்து இந்த வியாக்கியானங்களை எல்லாம் வாசித்தால்தான் இதனுடைய அர்த்தங்கள் நமக்கு சரியாக புரியும்னு அந்த அளவில்தான் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டுமே தவிர இதுக்கு பெரிய திருமொழி சீக்ஷை, இது வியாக்கரணம், திருநந்தாண்டகம் சந்தஸ்ன்னு அப்படி ஒன்னொன்றுக்கு இந்த மாதிரின்னு நம்ம அர்த்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 4 வேதங்களுக்கு 6 அங்கங்கள், அது திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள். இதைத்தான் ரொம்ப அழகாக மணவாள மாமுனிகள் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த என்ன அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அதை என்ன காட்டினாரோ அது அப்படியே தம்முடைய உபதேச ரத்னமாலை திவ்ய பிரபந்தத்திலே காட்டினார். அது வியாக்கியானங்கள்லாம் நன்னா நாம் அனுபவித்திருக்கிறோம். அப்படி 6 அங்கங்கள், அதுக்கு மேலே 8 உபாங்கங்கள்னு வேதங்களுக்கு இருக்கின்றன. அது தர்மசாஸ்திரம், அது மேலே அது தர்க்கம், மீமாம்சை அதெல்லாம் வரும். அப்படி அந்த 8 உபாங்கள் என்னென்னா, இப்போ 2 ஆழ்வார்கள் 2, நம்ம ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் ஆயிடுத்து. அதை தவிர ஆழ்வார்கள் எண்மர் இல்லையா, 10 12 பேர்னு வைத்துக் கொள்ள வேண்டாம். ஆண்டாள் பிராட்டி கோஷ்டியில் சேர்த்துடுவோம். அதுக்கப்புறம் மதுரகவி ஆழ்வாரை அவர் நம்மாழ்வாரோடு அந்த நம்மாழ்வாரை பற்றி அவர் பிரபந்தம் பாடினதுனாலே அந்த 2 ஆழ்வார்களை இந்த 2 பிரபந்தங்களை விட்டு விட்டோமானால் இந்த எண்மர் நன்மாலைகள் என்ன இந்த மற்ற 8 பேர் அவர்கள் அருளி செய்த அந்த திவ்ய பிரபந்தங்கள் இருக்கே இது உப்பாங்கங்கள். இப்போ நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு உப்பாங்கங்கள் யாவைன்னு கேட்டால் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4முகம் திருவந்தாதி, அதுக்கு மேலே மற்ற பெரியாழ்வார் திருமொழி, நாச்சியார் திருமொழி, பெருமாள் திருமொழின்னு அத்தனை பிரபந்தங்களும் உப்பாங்கங்கள் ஸ்தானம் அப்படி ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார் இந்த சூத்திரத்தில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, திவ்ய பிரபந்தம் பூர வேதம்தான், ஆனால் திராவிட வேதம், தமிழ் வேதம். ஆனால் அதில் முக்கியமானது எதுன்னு கேட்டால் நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்கள். அதே ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டால் திருவாய்மொழி ஆகிற ரொம்ப உயர்ந்த திவ்ய பிரபந்தம். ஏன்னா இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது திருவாய்மொழியை படிக்கணும், நான் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் 4ஐயும் சேர்ந்து தான் வாசிக்கணும். அது மட்டும் வாசித்தா போருமா? அங்கங்கள், உப்பாங்கங்கள். இப்போ வேதாத்தியனம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்ப அழகாக சொல்லுவாள். அங்க உப்பாங்க சகித அத்தியனம்னு சொல்லுவாள். வெறுமை வேதத்தை மட்டும் வாசித்தா போகிறவே போகிறது. அந்த சப்தத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளணும். அந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய அனுஷ்டானங்களை எல்லாம் அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் அனுஷ்டித்து காட்ட வேண்டும். அப்போ தான் அந்த அத்தியன ஞான அனுஷ்டானங்களாகிற அத்தியன ஞான அனுஷ்டானங்களாலே பிராமணியம் ஆகிறா போலே என்ன அது நாயனார் இன்னொரு சூத்திரத்தில் ரொம்ப அழகாக காட்டுகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதத்தை முதல்ல அத்தியனம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். அதுக்கு மேலே ஞானம், அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்றதுன்னா அதுக்கு தான் இந்த 6 அங்கங்கள் தேவை. இந்த அங்கங்கள், உபாங்கங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டால்தான் அந்த அர்த்தத்தை நாம் சரியாக நிர்ணயித்து புரிந்து கொள்ள முடியும். அப்போ அதுக்கு மேலே அத்தியன ஞானம். சரி, அர்த்தத்தை தெரிஞ்சுட்டேன், நான் பாட்டி என் காரியத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது முடியாது. அப்போ வேதத்தில் என்னென்ன யாக யஜ்யங்கள் சொல்லியிருக்கோ அதெல்லாம் இவன் பண்ணணும். அதில் பண்ணி இவனுக்கு என்னென்ன சொர்க்கத்துக்கு ஒருத்தனுக்கு ஆசை வந்ததுன்னா அதுக்குண்டான யாகத்தை பண்ணலாம். இன்னொன்று ஐஸ்வர்ய கைவல்யம் அதில் ஆசை வந்ததானால் அதுக்குண்டானதெல்லாம் பண்ணலாம். அப்படின்னா அதெல்லாம் அந்த அனுஷ்டான பரியந்தமாக அந்த வேதத்தை பிரயோகப்படுத்த வேண்டும். அதுபோல இங்கேயும் என்ன சொன்னா மேலே, அத்தியன ஞான அனுஷ்டானங்களாலே பிராமணியம் ஆகிறா போலே சந்தங்கள் 1000ம் அரிய கத்து வல்லார் ஆனால் வைஷ்ணவத்வ சித்தி. இந்த 1000 திருவாய்மொழி, 1000 திருவாய்மொழின்னா 1000 பாசுரங்கள் கொண்ட இந்த திருவாய்மொழியை அத்தியன ஞான அனுஷ்டானம் அப்படின்னு சொல்கிறா போல அரிய கத்து வல்லார் என்ன அதே மாதிரி 3 விஷயங்கள். முதல்ல நன்னா மனப்பாடம் பண்ணணும். திருவாய்மொழியும் நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள், திவ்ய பிரபந்தங்கள் எல்லா திருவாய்மொழியைத்தான் இங்கே முக்கியமாக சொல்லுகிறார். அந்த திருவாய்மொழியை மனப்பாடம் பண்ணணும். அதுக்கு மேலே அதில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே அதில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்போ நம்மாழ்வார் கைங்கரியம் வேணும்னு பிரார்த்தித்தார்,
ஒழிவில் காலத்திலே அப்படின்னு சொன்னால் அது நாம் அதை ஆசைப்படணும். நம்மாழ்வார் பாகவத சேஷத்துவம் அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தலை ஆசைப்பட்டிருந்தார்னு சொன்னால் நாமும் அப்படி இருக்க வேண்டும். இன்னும் நம்மாழ்வார் என்னவெல்லாம் அதில் விஷயங்களை சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் அனுஷ்டான பரியந்தமாக நாம் ஆக்க வேண்டும். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். திருவாய்மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருவாய்மொழியை எப்படி தெரிந்து கொள்ளணும்னு கேட்டால் மற்ற பிரபந்தங்களோடு சேர்த்து அந்த திருவாய்மொழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிற்பாடு அந்த அர்த்தங்களை எல்லாம் நாம் அனுஷ்டானத்திலே கொள்ள வேண்டும் என்று இந்த அளவுக்கு இந்த திருவாய்மொழிக்கு ஏத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். திருவாய்மொழி என்னால் திராவிட வேத சாகரம் நமாமியகம் திராவிட வேதம். இதுவும் ஒரு வேதம். எப்படி அந்த நாயனாரே என்ன காட்டுகிறாருன்னா ருகாதி வேதம் போலே இது தமிழ்மறை, இது செந்திரத்த தமிழ். இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா எப்படி வேதத்தில் ருக்கு வேதம் யஜுர்வேதம் சாமவேதம்னு அப்படி பிரித்திருக்கிறார்களோ அதே போல் தமிழ் வேதம் சம்ஸ்கிருத வேதம்னு பிரித்துக்க வேண்டியது. வேதம்னு சொன்னால் எல்லாமே வேதம்தான். அது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, இது தமிழில் இருக்கின்றது. ஏன்னா இதுவும் வேதம் அதுவும் வேதம். ஏன்னா ரொம்ப அழகாக அந்த திருவாய்மொழிக்குண்டான பெருமையெல்லாம் காட்டியிருக்கிறார். அந்த திருவாய்மொழி என்பது நம்மாழ்வாருடைய ஒரு அனுபவம். எப்பெருமான் என்ன கல்யாண குணத்தை எப்பொழுது காட்டுகிறானோ அதை ஆழ்வார் அனுபவித்து அது அந்த அனுபவத்தினால் உண்டாகக்கூடிய ஒரு ஆழ்வாருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு கல்யாண குணத்தை பார்த்தால் ஆழ்வார் ரொம்ப சந்தோஷப்படுவார், ஒரு கல்யாண குணத்தை அனுபவித்தால் ஆழ்வார் ரொம்ப துக்கப்படுவார். அந்த துக்கமும் சந்தோஷமும் ஆழ்வாருக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. தான் ஆழ்வாரை சொல்லும் பொழுது தீர்க்க சிந்தயந்தி அப்படின்னு சொன்னான். சிந்தயந்தி அப்படின்னு ஒரு கோபிகை கிருஷ்ணாவதாரத்தில் அவள் இதில் கோகுலத்தில் இருக்கிறாள், திருவாய்ப்பாடியில் இருக்கிறாள். கண்ணன் குழல் ஊதுறான்னு குழல் ஊதுறேன்னு அவன் அங்கே மாடு மேய்க்க போகிறான். அங்கே குழல் ஊதுகிறான். இந்த கண்ணன் குழல் ஊத ஆரம்பித்தான்னா எல்லாரும் என்ன பண்ணுவா, அங்கே இருக்கிற கோபிகைகள் எல்லாம் அவாவா புறப்பட்டு நேர அவன் குழல் ஊதுற இடத்துக்கு வந்துடுவான். ஆனால் அதே போல் இந்த சிந்தையந்தின்னு இருக்காளே இவளும் புறப்பட்டாள். இவள் புறப்பட்டா என்ன எடுத்து வாசலில் வீட்டு பெரியவாள்லாம் இருந்தாலும் உடனே அவளை தாண்டி போக முடியலையே அப்படின்னு அவன் என்ன பண்ணான். பகவத் அனுபவன்றது ரொம்ப விசேஷ தர்மம். நான் ஆற்று பெரியவாளை தாண்டி போகக்கூடாதுன்னு ரொம்ப சாமானிய தர்மம். அது கூட வேடிக்கையாங்க வாக்கியானங்கள்லாம் சொல்லும் பொழுது சிந்தையந்தியை போலே பகவத் விஷயத்தில் புதியவள்னு சொல்கிறான். ஐயோ சாமானிய தர்மத்தை பார்த்துட்டு யாராவது விசேஷ தர்மத்தை விடுவாளோ. அவள் என்ன பண்ணிட்டா, சிந்தையந்தி வாசலில் பெரியவாள்லாம் இருக்காளேன்னு தாண்டி போக முடியல, வீட்டு உள்ளே இருந்துட்டா. அப்போ இந்த கண்ணன் இருக்கிற இடத்துக்கு போக முடியலையேன்னு அவளுக்கு பெரிய துக்கம் ஏற்பட்டது. அந்த துக்கத்தினாலே அவளுக்கு என்ன ஆயிடுத்து, அவளுடைய அந்த கர்மத்திலே இருந்த பாவங்கள் எல்லாம் அது ஒரு க்ஷணத்திலே தொலைந்து விட்டது, மொத்தம் அழிஞ்சு போயிடுது. அந்த குழல் ஓசையை கேட்டுட்டே இருக்காளே, அதனால் என்ன ஆயிடுத்துன்னா புண்ணியத்தினுடைய பலனை அனுபவித்து விட்டாள். அப்போ புண்ணியம் மொத்தம் தீர்ந்து போயிடுது. புண்ணியம் மொத்தம் ஒரு கணத்தில் தீர்ந்து போயிடுது, பாவம் மொத்தம் ஒரு கணத்தில் தீர்ந்து போயிடுது. அப்போது புண்ணியம் பாவம் ரெண்டும் மொத்தம் தொலைந்ததானால் அடுத்த க்ஷணம் என்ன, இங்கே நாம் இங்கே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், நம்முடைய கர்மம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதை அனுபவிப்பதற்காக நாம் இங்கே இருக்கிறோம். அந்த கர்மம் மொத்தம் தொலைஞ்சு போயிடுத்துன்னு சொன்னால் அடுத்த க்ஷணம் மோட்சம் தானே. அதே போல் சிந்தையந்திக்கு என்ன ஆயிடுத்துன்னா அடுத்த க்ஷணம் இந்த புண்ணிய கண்ணனில் இருக்கிற இடத்துக்கு போக முடியலையேன்னு நினைச்சா மொத்த பாவமும் கழிஞ்சு விடுது அந்த வேதனையினால. இந்த புல்லாங்குழல் ஓசையை கேட்டால் மொத்த புண்ணியமும் கழிஞ்சு போயிடுது. இப்போ என்ன ஆயிடுத்து, அடுத்த க்ஷணம் அவள் மோட்சத்துக்கு சென்று விட்டாள், மோட்சத்தை அடைந்து விட்டாள் என்று பார்க்கிறோம். இது சிந்தையந்தியனுடைய கதை. நம்மாழ்வாருக்கு என்ன பேர் வைத்தான்னா சிந்தையந்தின்னு வைக்காமல் தீர்க்க சிந்தையந்தின்னு சொன்ன. நம்மாழ்வாருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு திருவாய்மொழி ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், அடுத்த திருவாய்மொழி ரொம்ப வருத்தமாக இருப்பார், அடுத்த திருவாய்மொழி கொஞ்சம் தேறி கொஞ்சம் சந்தோஷமாவார், மறுபடியும் வருத்தம் மறுபடியும் சந்தோஷம்னு இப்படியே தான் போகும். இப்போ வீத்திருந்தேழுலகம் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆத்தல் மிக்காலும் அம்மானை என்ன போல யாரு போத்தி என்னை கைகளார தொழுது சொல்மாலைகள் ஏத்த நோத்தேற்கு இனி என்ன குறை எழுமையுமே இன்னும் என மாறுள்ளதோ இம்மண்ணின் மிசையேன்னு என்ன போல யாருன்னு சந்தோஷமாக ஆழ்வார் இருப்பார். அடுத்த பதிகமே என்ன ஆயிடும்னு கேட்டால் தீர்ப்பாறை ஆமினி எங்க நான் நாடுதும் என்ன மீர், என்ன இவளுக்கு இவ்வளோ பெரிய நோய் வந்துடுத்தே, இதை யார் போக்குறது, மயங்கி விழுந்துட்டாளே, இவ்வளோ எப்படி உணர்த்துறது, இப்படி ஆகிடும். மறுபடியும் அடுத்த திருவாய்மொழி என்ன ஆகும்னா மறுபடியும் ஆழ்வாருக்கு சந்தோஷம், மறுபடியும் துக்கம், மறுபடியும் சந்தோஷம், மறுபடியும் துக்கம். இந்த சிந்தையந்திக்கு நம்மாழ்வாருக்கு என்ன வித்தியாசம்னா சிந்தையந்திக்கு ஒரு முறை துக்கம் ஒரு முறை சந்தோஷம் உடனே மோட்சத்துக்கு போயிட்டா. ஆனால் நம்மாழ்வாருக்கு 100 திருவாய்மொழியில் ஒரு துக்கம் ஒரு சந்தோஷம் ஒரு துக்கம் ஒரு சந்தோஷம்னு
இந்த துக்கம் சந்தோஷம் வருது, அது ஒரு முறை வந்தது சிந்தையந்தி, நம்மாழ்வாருக்கு ரொம்ப தீர்க்கமாக வந்தது, ரொம்ப நெடுகி சென்றது. அதனால நம்மாழ்வாருக்கு என்ன பேர் வைத்தா? தீர்க்க சிந்தையந்தின்னு ஆச்சாரியர் பேர் வைத்தார். அந்த தீர்க்க சிந்தையந்தியான நம்மாழ்வார் அவர் அருளி செய்த திருவாய்மொழிக்கு என்ன பேர் வைத்தார்கள் என்றால் தீர்க்க சரணாகதி அப்படின்னு பேர் வைத்தார். நம்மாழ்வார் திருவாய்மொழி என்பதே சரணாகதி தான், ஆழ்வார் பண்ணக்கூடிய சரணாகதி தான் திருவாய்மொழி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், நோத்த நோன்பில் நம்மாழ்வார் சரணாகதியை ரொம்ப ஸ்பஷ்டமாக அனுஷ்டிக்கிறார். ஆனால் நோத்த நோன்பில் சரணாகதி அனுஷ்டித்து மறுபடியும் ஆறாமுதே என்கிற திருவாய்மொழியில் மறுபடியும் சரணாகதி, மறுபடியும் அதுக்கு மேலே மானையை நோக்கு நல்லீர் அதுலேயும் சரணாகதி, அதுக்கு மேலே பிறந்த வாரும் சரணாகதி, உலகம் உண்ட பெருவாயா சரணாகதி அப்படின்னு. உடனே இங்கே என்ன கேள்வி வருது, சம்பிரதாயத்தில் அர்த்தங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரணாகதி என்பது ஒரு பலனுக்காக ஒரு முறை தான் பண்ணணும், சகிருதேவ பிரபன்னாய ஒரு முறை தான் பண்ணணும். சுவாமி நம்மெல்லாம் ஒரு முறை தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. ஆனால் நம்மாழ்வார் பாரும் 7ஆம் திருவாய்மொழியில், 8ஆம் திருவாய்மொழியில், 9ஆம் திருவாய்மொழியில், 10ஆம் திருவாய்மொழியில் இன்னும் நிறைய இடத்துல சரணாகதி பண்ணிட்டே போகிறாரு. 7, 8, 10 சரணாகதிக்கு மேலே ஆழ்வார் பண்ணிட்டாரு. அப்போ ஆழ்வாருக்கு ஒரு விதி, நமக்கு ஒரு விதியா அப்படின்னு கேள்வி வரும். உடனே அங்கே என்ன சமாதானம் சொல்லுவா, ஆழ்வார் 10 முறையெல்லாம் சரணாகதி பண்ணலை, ஆழ்வாரும் ஒரு முறை தான் சரணாகதி பண்ணார். சுவாமி ஆழ்வார் ஒரு முறை தான் பண்ணார்னு சொல்கிறீர், ஒரு பதிகமும் மாறி மாறி பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா, இல்லை ஆழ்வார் பண்ணினது ஒரே ஒரு சரணாகதி தான். எங்கன்னா, பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனி யா முறாமைன்னு சொன்னாரே, அப்படி அங்கே ஆரம்பித்த சரணாகதி கடைசியில் பெத்தினி போக்குவனோ அவா வர சூழ்ந்தாயே வரைக்கும் ஒரே சரணாகதி தான். அதான் நடுவில் இது ஒரு சரணாகதி அது ஒரு சரணாகதின்னு பிரிக்கவே முடியாது. அப்போ இந்த திருவாய்மொழி தீர்க்க சரணாகதின்னு சொன்னால், பொய்நின ஞானம்னு வச்சுண்டா 4 பிரபந்தங்களுமே ஒரே சரணாகதி, திருவாய்மொழின்னு மட்டும் வச்சுண்டா உயர்வர உயர்நலம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த முதல் பாசுரத்திலிருந்து அவா வர சூழ்ந்தாயே அது வரைக்கும் சரணாகதி தான். அங்கங்கே நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியறது, அங்கங்கே நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியல. ஆனால் ஆழ்வாருடைய அபிப்பிராயம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே அவர் பண்ணுகின்ற சரணாகதி தான் திருவாய்மொழி. இப்போ ராமாயணமும் திருவாய்மொழியும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு 2 கண்கள்னு சொன்னாலே இதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு கேட்டால், ரெண்டுமே அந்த சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு நன்றாக விளக்க வந்தவை. இப்போ ராமாயணமும் திருவாய்மொழியும் இல்லைன்னு சொன்னால் இந்த சரணாகதியை பற்றி நாம் எங்கே தெரிஞ்சு கொள்வது? ஸ்ரீபாஷ்யத்தில் தெரிஞ்சுக்கலாமான்னு சொன்னால், ஸ்ரீபாஷ்யத்தில் சரணாகதியை பற்றி எதுவுமே கிடையாது, பிரபத்தியை பற்றி கிடையாது, எல்லாம் அங்கே பக்தி யோகம் அப்படி தான். ஸ்ரீபாஷ்யத்தில் கைங்கரியம்ன்று ஏதாவது நம்மாழ்வார் ஏதாவது எம்பெருமானார் சாதித்திருக்கிறாரா அப்படின்னா கைங்கரியத்தை பற்றி ஒன்றுமே இல்லை. அங்கே பகவானை போய் அடைதல், பக்தி யோகம் பண்ணி பகவானை அடைதல்னு தான் ஸ்ரீபாஷ்யத்திலே இருக்குது, பிரம்மசூத்திரத்திலே இருக்கே தவிர சரணாகதியை பற்றி பிரம்மசூத்திரத்தில் கிடையாது, கைங்கரியத்தை பற்றி அதில் கிடையாது. இதெல்லாம் எங்கே எம்பெருமானார் சாதித்திருக்கிறார்? எல்லாம் கத்தியத்திரயத்தை எல்லாம் சாதித்திருக்கிறார். அப்போ அதற்கு உண்டான வித்தியாசங்களை ரொம்ப அழகாக அந்த பிரகரணங்களில் காட்டுவார். அப்போ இங்கே என்ன இருக்குது, நம்மாழ்வாருடைய சரணாகதி, அதுக்கு மேலே அவர் ஆசைப்படுகின்ற கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை பெற்று மோட்சத்தை அடைந்து அந்த கைங்கரியத்தை பெற்று ஆழ்வார் திருவாய்மொழியை தலை கட்டினார் அப்படின்னு பார்க்கிறோமே. இது என்ன விஷயம்னா, இது பூரா பரிபூர்ணமான சரணாகதி. அப்போ நம்மாழ்வார் அனுஷ்டித்த சரணாகதி தீர்க்க சரணாகதி தான் இந்த திருவாய்மொழி என்று இந்த திருவாய்மொழியுடைய பெருமையை பார்க்கிறோம். அந்த திருவாய்மொழியில் முதல்லயே சொன்ன மாதிரி எம்பெருமான் எந்த கல்யாண குணத்தை காட்டுகிறானோ அதை ஆழ்வார் அனுபவிக்கிறார். இது கூட ரொம்ப அழகாக பெரியவர்கள் காட்டுவார்கள். ஒரு ராமாயணத்துக்கும் திருவாய்மொழிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். இப்போ ராமாயணத்துக்கு என்ன ஒரு பெருமை, அது வால்மீகி இயற்றியது. அது வால்மீகி இயற்றினார்னு சொன்னால் அது எப்படி இயற்றினார்? பிரம்மாவனுடைய ஒரு அனுகிரகத்தாலே. அவர் ஏதோ போயிட்டு இருந்தார், அந்த வேடனை வெய்யறதுக்காக அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அது ஸ்லோகமாக வந்து விழுந்தது. உடனே எல்லாரும் பார்த்தா, இந்த மாதிரி ஒரு இது நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே, சரியாக இருக்கே, இது 8 அக்ஷரமாக ஸ்லோகம் மாதிரி இருக்கே அப்படின்னு, இது மாதிரி எப்படி வந்ததுன்னு அவருக்கே வால்மீகிக்கே தெரியல. உடனே பிரம்மா அவரை பார்க்க வரார். நீர் என்ன பண்ணீர்னா ராமனுடைய சரித்திரத்தை இதே போல் நீர் பண்ண வேண்டும் என்ன பிரம்மா அவருக்கு சொல்கிறார். உடனே வால்மீகி எனக்கு ஒன்றுமே தெரியாதே, ராமனுடைய சரித்திரத்தை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல, எல்லாம் கவலைப்படாதீர், நான் உமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறேன். அந்த அனுகிரகத்தினால நமக்கு என்ன ஆகும்னா, அசிதம் பாஷிதம் செய்வ கதிரியாயச்ச சேஷ்டிதம் தத் சர்வம் தர்மவீரியேன யதாவத்து சம்பிரபஷ்யதி. ராமன் எங்கே நடந்தான், எங்கே போனான், என்ன பேசினான்
என்னென்ன சேஷ்டிதங்கள் எல்லாம் பண்ணினான் எல்லாவற்றையும் நீர் நன்றாக பார்க்கும்படியாக நான் ஒரு அனுகிரகத்தை பண்ணுகிறேன். அந்த அனுகிரகத்தை கொண்டு நீர் ராமாயணத்தை பண்ணும், ராமனுடைய கதையை நீர் ஒரு காவியமாக எழுதும்னு சொன்னோம். உடனே அவரும் என்ன பண்ணார், வால்மீகி அயோத்தியின்னு ஒரு நகரம் இருந்தது, அதில் தசரதன் ஒரு ராஜா இருந்தார், அவனுக்கு 3 மனைவிகள், ரொம்ப நாளாக அவனுக்கு குழந்தை இல்லை. உடனே யாகம் பண்ணா, ராமன் பரத லக்ஷ்மண சத்ருகுணர் 4 பேரும் பிறந்தான்னு அப்படி கதையாக எழுதின்னு போனார். முதல்லேருந்து ஆரம்பித்து கதை. ஆனால் ஆழ்வார்கள் எம்பெருமானை அனுபவித்தார்களே, இதெல்லாம் எப்படி அனுபவித்தார்கள்? ஏதாவது ஒரு ஆணுபூர்வி வரிசையாக ராமன் பிறந்தது, காட்டுக்கு போனது, கல்யாணம் பண்ணிட்டது, காட்டுக்கு போனதுன்னு அந்த மாதிரி ஒரு ஆணுபூர்வி உண்டா அப்படின்னா, கிரமம் உண்டான்னா கிரமமெல்லாம் கிடையாது. திடீர்னு ராவணனை கொன்றான், அதை அனுபவிப்பார். அதுக்கு திடீர்னு தாட்டகையை வதம் பண்ணினார்னு சொல்லும். சாமி இது முதல்ல சொல்லணும், அது அப்புறம் சொல்லணுமே, ஏன் இப்படி ஆழ்வார் மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னா, ஆழ்வாருக்கு எம்பெருமான் அந்த க்ஷணத்திலே எந்த சரித்திரத்தை காட்டினானோ அதை அப்படியே ஆழ்வார் அனுபவிக்கிறார், அவ்வளோதானே தவிர இப்படி வரிசையாகத்தான் போகணும்னு ஒரு நியமம் கிடையாது. வரிசையாக ஒரே ஒரு பதிகம், குலசேகர ஆழ்வார் அருளி செய்த அங்க நெடுமதில் புடசூழ் என்கிற பதிகம் இருக்கே, அது மட்டும் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுது முயக்கொண்ட வீரன் தன்னைன்னு அந்த ஒரு 10 பாசுரத்தில் மட்டும் ராமாயண கதையை வரிசையா கதாபாகம் அந்த ஆணுபூர்வியோடு ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆனால் மற்ற இடங்கள்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஆழ்வாருடைய குறவையாட்சியரோடு கோத்ததும் அப்படின்னு ஒரு திருவாய்மொழி, இந்த கிருஷ்ணானுபவத்தை முழுக்க அவர் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல கிருஷ்ணானுபவம் பண்ணணும்னா முதல்ல என்ன ஆரம்பிக்கணும்? முதல்ல கண்ணன் பிறந்ததை சொல்லணும். ஆனால் அதை சொல்லவே இல்லை. என்ன பண்ணார்? குறவையாட்சியரோடு கோத்ததும் குன்ன முன்னே ஏந்தியதும். இந்த குறவையாட்சியரோடு கோத்தது அது எந்த வயசில், குன்ன முன்னே ஏந்தியது எந்த வயசில், அதுக்கு முன்னாடி எவ்வளவு சரித்திரங்கள் பண்ணியிருக்கா. ஒரு பூத்தனை என்ன, சகடாசுரன் என்ன, எத்தனை அசுரர்கள் எல்லாம் பண்ணி கடைசியில் தானே இதெல்லாம் பண்ணினது. முதல்ல அதை அனுபவிக்காமல் ஆழ்வார் என்ன பண்ணுகிறார்? குறவையாட்சியரோடு கோத்ததும் குன்னமுன் நேந்தியதும் உறவு நீர் பொய்க நாகங்காய்ந்ததும் இதெல்லாம் முதல்ல அனுபவிச்சு விடுறார். 5-6 பாட்டு கழித்து வேண்டித்தேவர் இறக்க வந்து பிறந்ததும். ஐயோ, இந்த பாட்டென்னா முன்னாடி இருக்கணும். முதல்ல இந்த பதிகம் எப்படி ஆரம்பித்திருக்கணும்னா, வேண்டித்தேவர் இறக்க வந்து பிறந்ததும்னு தானே இந்த பதிகம் ஆரம்பிக்கணும். பிறந்ததுலேருந்து தானே சொல்லணும். அப்படின்னா அந்த மாதிரி நிர்பந்தம் ஆழ்வார் வைத்து கொள்ளவே இல்லை. எம்பெருமான் அந்த எந்தெந்த க்ஷணத்திலே எந்தெந்த சரித்திரத்தை காட்டுகிறானோ அதை அப்படியே அனுபவிக்க வேண்டியது தான் ஆழ்வாருடைய காரியமே தவிர இது வரிசையாக இருக்கா இதுவாக இருக்கா அப்படின்னு கிடையாது. ராமாயணத்துக்கும் திருவாய்மொழிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு பிரம்மாவினுடைய அனுகிரகத்தினாலே ஏற்பட்டது ராமாயணம். ஆனால் இந்த திருவாய்மொழி என்பது எப்படி? பிரம்மாவுக்கெல்லாம் பிதாவான பிரம்மாவை படைத்தவனான சர்வேஸ்வரனான எம்பெருமான் அளித்த மயர்வர மதிநலத்தினாலே ஆழ்வார் இதையெல்லாம் பாடுகிறார். அப்போ பிரம்மா ஒரு க்ஷேத்திரஜன், அவனுடைய ஞானம் ரொம்ப குறைவாத்தான் இருக்கும், அவனுடைய அனுகிரகம் என்பது ரொம்ப குறைவாத்தான் இருக்கும். அதனால் அவர் அப்படி சொல்லிட்டு போனார். எம்பெருமான் எப்படின்னா சர்வேஸ்வரன், அவன் கொடுத்த ஒரு அனுகிரகம்னு சொன்னால் அதுக்கு எல்லையே கிடையாது. இந்த மயர்வர மதிநலம், மயர்வு அஜ்ஞானம் தொலையும்படியாக மதிநலம்னா என்ன அர்த்தம்? அது 2 விதமாக சொல்கிறான். பக்தியும் ஞானமும் சேர்ந்து கொடுத்தான்னு, இல்லை பக்தி ரூபா பண்ண ஞானம், பக்தியாக பரிணமிக்கக்கூடிய ஞானத்தை எம்பெருமான் கொடுத்தான் என்று 2 விதமாகவும் அதை பார்க்கிறோம். அப்படி எம்பெருமான் கொடுத்த மயர்வர மதிநலத்தினாலே ஆழ்வார் இப்படி அனுபவிக்கிறார்னு சொன்னால், ராமாயணத்தில் இல்லாததையும் ஆழ்வார் சொல்லுவார், ராமாயணத்தில் இருக்கிறதையும் ஆழ்வார் சொல்லாமல் விடுவார். இப்போ உதாரணத்துக்கு சபரி நன்றாக ராமனை பூஜித்தாள், எந்த ஆழ்வாராவது அதை பாடியிருக்காரான்னா எந்த ஆழ்வாரும் அதை பாடவே இல்லை. அகல்யைக்கு சாப விமோசனம் கொடுத்தால் அதை யாராவது பாடியிருக்காளா ஆழ்வார்கள்? யாரும் பாடலை. ஏன் சுவாமி ஆழ்வார் பாடலை அப்படின்னா, பெருமான அதை காட்டலை, அந்த சரித்திரத்தை ஆழ்வாருக்கு காட்டலை, அதனால் ஆழ்வார் பாடவில்லை. வால்மீகி சொல்லாத சில விஷயங்களை ஆழ்வார் தெரிவித்திருக்கிறார். இப்போ அந்த கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா என்ன, அது ஆழ்வார் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, ஆனால் ஆழ்வார் அதை தெரிவிக்கிறார். மல்லிகை மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததுமோர் அடையாளம்னு, இந்த ராமனுக்கும் சீதைக்கும் ஒரு ஊடல் ஏற்பட்டு ஒரு மல்லிகை மாலையாலே சீதை ராமனை கட்டிவிட்டாள் அப்படின்ற ஒரு சரித்திரம் இது வால்மீகி ராமாயணத்தில் இருக்காருன்னா வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, ஆனால் ஆழ்வார் அதை தெரிவித்திருக்கிறார். இனி இப்படி வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறத ஆழ்வார் சொல்லாமல் இருப்பார்.
வால்மீகி ராமாயணத்தில் இல்லாததை ஆழ்வார் சொல்லுவார். இனி இதுதான் எம்பெருமான, அதாவது பிரம்மாவாலே அந்த அனுகிரகம் பெற்று வால்மீகி இயற்றிய ராமாயணத்துக்கும் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழிக்கும் அவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்றன. இப்போ ராமாயணமும் திருவாய்மொழியும் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு 2 கண்கள்னு சொன்னால் ரொம்ப உயர்ந்தது எதுன்னு கேட்டால் திருவாய்மொழி என்ன ரொம்ப சுலபமாக நாம் சொல்லிவிடலாம். அப்படி இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவன், நாம் ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்லிண்டா நமக்கு முக்கியமான கர்த்தவியம் என்னன்னா, அத்தியன ஞானானுஷ்டானங்களாலே பிராமணியம் ஆகிறா போலே சந்தங்கள் 1000 அரியக்கத்து வல்லாரானால் வைஷ்ணவத்வ சித்தி. நான் ஸ்ரீ வைஷ்ணவன் நான் சொல்லிக்கலாம், அதை யாரும் தடுக்க முடியாது. உண்மையாகவே நமக்கு அந்த வைஷ்ணவத்துவம் இருக்கான்னு நாம் சோதித்து பார்க்கணும்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல திருவாய்மொழியை நன்னா மனப்பாடமாக கற்றுக்கணும். அதுக்கு மேலே அதில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அர்த்த விசேஷங்களின் படி நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இது 3 பண்ணாதான் அந்த வைஷ்ணவத்துவ சித்தி என்பது நமக்கு ஏற்படும். வெளி வேஷத்துக்கு வைஷ்ணவனாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே வைஷ்ணவனாக இருக்குமா அப்படின்னா இதெல்லாம் நீ பண்ணியிருக்கீரா அப்படின்னு ஏதோ இன்னொருத்தருக்கு போய் நாம் கேட்க வேண்டாம். சுவாமி நம்மாழ்வார் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அர்த்தங்கள்லாம் அதுபடி நீர் நடக்கலையே அப்படின்னு இன்னொருத்தரை போய் நாம் கேட்கறதுக்காக இதை சொல்லலை. நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த விஷயங்கள்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். நாம் போய் இன்னொருத்தரை போய் சுவாமி ஸ்ரீவசன புராணத்தில் இவ்வளோ சொல்லியிருக்கேன், இதெல்லாம் உமக்கு இல்லையே அப்படின்னு அது கேட்கறதுக்காக ஆச்சாரியால் பண்ணி வச்சிருக்கா? அதுக்காக இல்லை, நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்பதற்காக செல்ஃப் டெஸ்ட்னு சொல்கிறாள். நாமே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த கிரந்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கே தவிர இது தெரிஞ்சுட்டு நம்ம இன்னொருத்தனை போய் கேட்டோம்னா அப்போ நாம் அதை நடைமுறைப்படுத்தலைன்றது அங்கேயே நாம் விழுந்து விடுவோம். அதனால் அந்த திருவாய்மொழியும் அதனுடைய அர்த்த விசேஷங்களை நன்றாக கற்க வேண்டும். அதன்படி நாம் அனுஷ்டித்து நம்முடைய வாழ்க்கையை அதன்படி நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப பிரதானமான காரியம். சரி சுவாமி, இப்போ திருவாய்மொழியோட அர்த்தத்தை தெரிந்து கொள்ளணுன்றத இவ்வளவு நேரம் பேசியாச்சு. எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா அதுக்கு தான் பரப்பர வியாக்கியானங்கள் அவதரித்திருக்கின்றன. பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை, தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை, மணவாள யோகி திருவாய்மொழியை காத்த குணவாளர் என்று நெஞ்சே கூறு. 6000 படி என்ன, 9000 படி என்ன, 24,000 படி என்ன, ஈடு 36,000 படி என்ன, அதுக்கு மேலே 12,000 படி என்ன 5 வியாக்கியானங்கள் திருவாய்மொழிக்கு தோன்றி இருக்கின்றன. அந்த 5 வியாக்கியானங்களை எல்லாம் நன்றாக நாம் தெரிந்து கொண்டால்தான், அதை என்னென்னா வாசித்து அதில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் புரிந்து கொண்டால்தான் திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். வியாக்கியானங்கள் 5. அதுக்கு மேலே திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பற்பல ஆச்சாரியர்கள் பற்பல கிரந்தங்களை எல்லாம் பண்ணி அருளி இருக்கிறார்கள். இப்போ குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த 12,000 படி உரைக்காரரான வாதிகேசரி அழகிய மணவாள சீயர் அவரே என்ன பண்ணியிருக்கார்? திரமிடோபனிஷத் சங்கதி என்ன ஒரு கிரந்தம், அது சம்ஸ்கிருதத்திலே ஸ்லோக ரூபமாய் அவதரித்திருக்கக்கூடிய அவர் அருளி செய்திருக்கக்கூடிய ஒரு கிரந்தம். இந்த வியாக்கியானம் போல இல்லாமல் முதலிலே அவர் என்ன பண்ணுகிறார்னு கேட்டால் 100 திருவாய்மொழிகள், திருவாய்மொழியில் 100 பதிகம் இருக்கு இல்லையா, அந்த 100 பதிகங்களை ஒவ்வொரு பதிகத்தினுடைய சாரத்தை ஒவ்வொரு ஸ்லோகத்திலே அவர் தெரிவித்திருக்கிறார். அப்போ திரமிடோபனிஷத் சங்கதி என்பது 100 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு கிரந்தம். முன்னால் கொஞ்சம் உப்போத்காதமாக ஒரு 10-12 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. மொத்தம் 112 115 ஸ்லோகம் வரும். ஆனால் ஒரு திருவாய்மொழிக்கு ஒரு ஸ்லோகம் என்னது, முதல்ல ஆத்திய பிரதமசத்தக்கேன்னு ஆரம்பித்து முதல் தசகத்தில் இந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார், 2வது தசகத்திலே இந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார், 3வது தசகத்திலே இதை தெரிவிக்கிறார் என்று முதலாக இந்த தமிழ் தெரியாதவாளுக்கும் திருவாய்மொழியினுடைய அர்த்தங்கள் எல்லாம் போய் சேர வேண்டும் என்பதற்காக அப்படி பண்ணினார் வாதிகேசரி ஜீயர். அவருடைய விசேஷமே இது மாதிரி தான். அவருடைய ஒரு தனிச்சிறப்பே இதுன்னு சொல்லணும். பகவத்கீதைன்னு 700 ஸ்லோகங்கள் இருக்குது. அது அப்படியே தமிழிலே மொழிபெயர்த்து பகவத்கீதை வெண்பா இன்னும் 700 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்க. ஒரு ஸ்லோகத்துக்கு தமிழ் பாசுரம், ஸ்லோகத்துக்கு தமிழ் பாசுரம்னு நேரடியாக டிரான்ஸ்லேஷனாக கிரந்தம் பண்ணியிருக்கார். அப்போ பகவத்கீதை சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா எல்லாரும் அதை புரிஞ்சுக்கலாம். தமிழ் மட்டும் தெரியும்னு சொன்னால் அது அவளுக்கு எப்படி அது புரியும்? அதனால் என்ன ஆகும் அப்படின்னா தமிழிலே வெண்பாவாக பண்ணி வைத்தார். இப்போ திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்கள் இது தமிழிலே இருப்பதனாலே தமிழில் இருக்கவா எல்லாருக்கும் இது தெரிஞ்சு போயிடும். தமிழ் தெரியாதவாளுக்கு என்ன பண்ணலாம்னா சம்ஸ்கிருதத்தில் அப்படி ஒரு கிரந்தமாக அவர் பண்ணி வைத்தார். இவர் முதலிலே இந்த கிரமத்தை ஆரம்பித்தது வாதிகேசரி ஜீயர். அதே போல் வேதாந்த தேசிகன் அவர் என்ன பண்ணுறாருன்னா
2 கிரந்தங்கள் அருளி செய்திருக்கிறார். திரவிடோபனிஷத் சாரம்னு ஒன்று, திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்னு 2 கிரந்தங்கள். சாரம்ன்றது ரொம்ப சின்ன ஒரு கிரந்தம், 30-32 ஸ்லோகங்கள் தான். அதில் திருவாய்மொழியினுடைய அந்த ஒரு 10 ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்ன அது ரொம்ப சுருக்கமாக தெரிவித்திருப்பார். தாத்பரிய ரத்னாவளின்றதுல ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஆழ்வார் என்ன கருத்தை சொல்கிறார், எந்த ஒரு கல்யாண குணத்தை அனுபவிக்கிறார்னு ரொம்ப கொஞ்சம் பெரிய கிரந்தம் அது. அது நல்லா உயர்ந்த கிரந்தங்கள். அதை காலக்ஷேபமாக கேட்டால் தான் அதை புரியும். கொஞ்சம் கடினமான கிரந்தங்கள் அது. இந்த போல ஆச்சாரியர்கள் பலர் பண்ணியிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பிழலோகாச்சாரியருடைய திருத்தம்பியாரான இவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார், அவர் ஆச்சாரிய ஹிருதயம்னு ஒரு ரகசிய கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். அது ரொம்ப 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 உயர்ந்த கிரந்தம். அதுபோல ஒரு கிரந்தம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கிடையவே கிடையாது. இன்றைக்கி நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டு அதை ஆராய்ச்சி நோக்கில் பார்க்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 100 பக்கம் எழுதிட்டு அதுக்கு பெரிய டாக்டர் பட்டமும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கு தீசிஸ்ன்னு பேர். முதல்ல நாம் எழுதி அதை யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணுறோமே ஆய்வேடு, அந்த ஆய்வேடு பண்ணி ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவில் நாம் பண்ணி அதுக்கு ஒரு பட்டமும் பெற்று போகிறோம். ஆனால் முதலிலே இப்படி ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆய்வேடை சமர்ப்பித்தவர் யாருன்னு கேட்டால் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தான். அழகியனுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், இன்னைக்கு இத்தனை பேர் பண்ணுறாளே பிஹெச்டி, எல்லாருக்கும் முன்னோடி யாருன்னா நாயனார் தான் முன்னோடி. அவர் காட்டின வழியில் தான் இதெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா திருவாய்மொழி அந்த ஆச்சாரிய ஹிருதயம்ன்ற வார்த்தைக்கே என்ன அர்த்தம், ஆச்சாரியர்னா நம்மாழ்வார், அந்த ஆச்சாரிய ஹிருதயம்னா நம்மாழ்வாருடைய திருவுள்ளம், மாறன் மனம்னு அழகாக அதை சொல்லுவார். அப்படி நம்மாழ்வாருடைய திருவுள்ளம் என்ன என்பதை நன்றாக ஆராய்ந்து அந்த இதை வரிசையா திருவாய்மொழி முதல் 10 2ஆம் 10 அப்படி போகாமல் சில விஷயங்களை எல்லாம் ஆங்கிலத்தில் தீம்னு சொல்லுவார். இந்த தீமை எடுத்துட்டு அது நன்றாக அது விவரிக்கிற திருவாய்மொழியை நன்றாக விவரிப்பது, அது நாம் எப்படி வெவ்வேறு கோணத்திலிருந்து திருவாய்மொழியை பார்க்கிறது, நம்மாழ்வாருடைய அந்த பிரபந்த வைலட்சண்யம் என்ன, பக்திரு வைலட்சண்யம் என்ன, விஷய வைலட்சண்யம் என்னன்னு அதெல்லாம் ஆரம்பித்து இது எப்படி வேதத்தை காட்டிலும் உயர்ந்தது, இது எப்படி கீதையை காட்டிலும் உயர்ந்தது, இது எப்படி திருமந்திரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறதுன்னு பற்பல விஷயங்கள். அதுக்கு மேலே சுவாபதேசமாக நம்மாழ்வார் தூது விடுறாருன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், நம்மாழ்வார் ஊழல் கொள்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அம்சம்னு சொல்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம், மேகம்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், இன்னும் ஒவ்வொன்றுத்துக்கும் சுவாபதேசமாக சொல்லி ரொம்ப பெரிய விஷயமாக காட்டியிருக்கிறார் ஆச்சாரிய ஹிருதயம். அது சூத்திர வடிவிலே இருக்கிறது. சூர்ணிகை பிழலோகாச்சாரியரும் இவர் நாயனாரும் அவளுக்கு ரொம்ப தனிச்சிறப்பு என்னன்னா அவள் மொத்தம் சூத்திர வடிவிலே அருளி செய்து விடுவார்கள். அதுலேயும் எப்படின்னு கேட்டால் பெரும்பாலான சொற்கள் அவர்களுடையதாக இருக்கவே இருக்காது. முக்காவாசி எல்லாமே யாருடையதாக இருக்கும் அப்படின்னா ஆச்சாரியர்களுடைய அவர்களுடைய ஸ்ரீசூக்தியாகத்தான் இருக்கும். இப்போது ஆச்சாரியத்தினுடைய முதல் அந்த சூத்திரத்தை எடுத்துன்னு சொன்னால் அதில் காருணிகனான சர்வேஸ்வரன் அறிவிலா மனிதர் உணர்வெனும் சுடர் விளக்கேத்தி அப்படின்னு வரும். அது எல்லாம் என்னன்னா அறிவிலா மனிதர், அது திவ்ய பிரபந்தம், உணர்வென்னும் சுடர் விளக்கேத்தி, உய்த்துணர் வேண்டும் ஒளிகள் சுடர் விளக்கேத்தி, அறிவிலா மனிதர் எல்லாம் அரங்கமென் அழைப்பராகில்னு இப்படி ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், பூர்வாச்சாரிய ஸ்தோத்திரங்கள், ஏன்னா அதிலிருந்து வார்த்தைகளை கோத்து அந்த அந்த வார்த்தைகளை ஒட்ட வைப்பதற்கு மட்டும் தம்முடைய வார்த்தைகளை சேர்த்துப்பார். அவ்வளோதான். எங்கூட வேடிக்கையாக அடியனுடைய தகப்பனார் ரொம்ப அடிக்கடி சொல்லுவார், ஸ்ரீவச்சன பூஷணம்னு ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு பேர் வந்திருப்பதை காட்டிலும் ஆச்சாரிய இதயத்துக்கு ஸ்ரீவச்சன பூஷணம்னு பேர் வந்திருக்கணும். ஏன்னு கேட்டால் ஆச்சாரியருடைய வார்த்தைகள் பெரும்பாலும் இதில் தான் இருக்குது. நாயனாருடைய சொந்த வார்த்தைன்னு ரொம்ப ஒன்றுமே இருக்காது. 90% ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய வார்த்தைகள் தான் இங்கே இருக்கும். 10% தான் இவருடைய சொந்த வார்த்தைகள் இருக்கும். அப்போது ஸ்ரீ வச்சன பூஷணம்னா என்ன அர்த்தம்னா, வச்சன பூஷணம்னு சொன்னால் யாருடைய வச்சனம், பெரியவர்கள் ஆச்சாரியருடைய வச்சனம். அது பெரும்பாலும் இருக்கிறது எங்கன்னா ஆச்சாரிய ஹிருதயம். ஒருவேளை இதுக்கே ஸ்ரீவச்சன பூஷணம்னு பேர் வந்திருக்கலாமே அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவார். அப்படி ஆச்சாரிய ஹிருதயம்னு ஒரு கிரந்தம் அதை அவதரித்திருக்கின்றது. எல்லாத்துக்கும் மேலாக இப்பொழுது நாம் அனுபவிக்க போகின்ற கிரந்தம் இது எது, திவ்ய பிரபந்தம் எதுன்னு கேட்டால் மணவாள மாமுனிகள் அருளி செய்த திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற கிரந்தம். கீழே பார்த்தோம், பாதிகேசரி அழகிய மணவாள சீயர் அவர் என்ன பண்ணினார், ஒவ்வொரு திருவாய்மொழியினுடைய சாரத்தை ஒவ்வொரு ஸ்லோகத்திலே அப்படியே கொடுத்து இந்த உயர்வர உயர்னம் என்ற திருவாய்மொழிக்கு இது அர்த்தம், வீடுமின் முத்தம்ன்ற திருவாய்மொழிக்கு இது இந்த கல்யாண குணத்தை அனுபவிக்கிறார் இப்படியே சொல்லிட்டு 100 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு கிரந்தமாக அருளி செய்தார் என்று பார்க்கிறோம்.
ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப உயர்ந்ததாக, ரொம்ப கஷ்டமான காரியமாக மணவாள மாமுனிகள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற கிரந்தம் இருக்கிறதே, இது எவ்வளோ உயர்ந்த கிரந்தம். திருவாய்மொழி நூத்தந்தாதி, இது பேரே ரொம்ப சுலபமாக இருக்குது. திருவாய்மொழி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி, அது 100 பதிகங்கள் கொண்டது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. அந்த 100 பதிகங்கள் கொண்ட ஒரு திருவாய்மொழியினுடைய சாரத்தை 100 பாசுரங்களிலே தெரிவித்திருப்பதனாலே, அதுவும் அந்தாதி கிரமத்திலே தெரிவித்திருப்பதனாலே இது என்ன ஆயிடுத்துன்னா திருவாய்மொழி நூத்தந்தாதி. எப்படி ராமானுஜன் நூத்தந்தாதின்னு சொல்கிறோம், அதுபோல் திருவாய்மொழி நூத்தந்தாதி. திருவாய்மொழி 100 பதிகங்களுடைய சாரத்தை 100 பாசுரங்களிலே அந்தாதி கிரமத்திலே, அந்தாதின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், அந்தத்தை ஆதியாக உடையது. இப்போ வையந்தகளியான்னு ஆரம்பிக்கிறார் பொய்யாழ்வார், அது உடனே வையந்தகளியான்னு ஆரம்பித்து அந்த பாசுரம் எந்த வார்த்தையில் முடிகிறதோ அடுத்த பாசுரம் அதே வார்த்தையில் ஆரம்பிக்கும். இடராழி நீங்குகவே எண்ணு, அடுத்த பாசுரம் என்ன ஆரம்பிக்கும், எண்ணு கடல் கடைந்தது ஆரம்பித்து கடைசியில் முடிக்கும் பொழுது என்ன பண்ணுவார், ஓரடியில் தாயவனை கேசவனை தண்டுழாய் மாலசேர் மாயவனையே மனத்து வை என்ன வையினே முடிப்பார். வையின்னு முடித்தா என்ன ஆகும், வையந்தகளியான்னு மறுபடியும் அதை ஆரம்பித்து அது சுத்தறதுக்கு சுலபமாக இருக்கும். அது கடைசியில் அது கடைசி பாசுரம் சேர்த்து முடிக்கலாம், இல்லை முடிக்காமலும் இருக்கலாம். இந்த சேர்த்து முடித்தாக்கா அதுக்கு மண்டலித்தல்னு பேர். இப்போ திருவாசிரியை எடுத்துப்போம், அந்த திருவாசிரியை அது என்ன ஆரம்பிக்கிறதுனா செக்கர்மா மிகிலுடுத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆனால் முடியும் பொழுது மறுபடியும் அந்த செக்கர்மா மிகிலுடுத்துன்னு ஆரம்பிக்கிற மாதிரி முடியறதான்னு கேட்டால் ஒரு தெய்வம் மத்துடையமோ யாமே அப்படின்னு முடிச்சு விடுறார் நம்மாழ்வார். அப்போ திருப்பி அது முதல் பாசுரத்தை போய் கனெக்ட் ஆகுமான்னா அங்கே ஆறுது இல்லை. ஏன் ஆகலைன்னா அப்படி ஆனாலும் ஆகலாம், ஆகாமல் இருந்தாலும் அது அந்தாதி தான். அது ஆச்சு அப்படின்னு சொன்னால் முதல் பாசுரத்தோடு மறுபடியும் போய் ஒட்டித்துன்னா அது மண்டலித்தல் அப்படின்னு அர்த்தம். அது ஆகலைன்னாலும் அது மண்டலிக்கவில்லை என்னாலும் அது அந்தாதி தான் என்று பார்க்கிறோம். அப்போ ஆழ்வார்களே 2 கிரமமும் காட்டியிருக்கிறார். மண்டலிக்கின்ற அந்தாதிகளும் ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கிறார்கள், மண்டலிக்காத அந்தாதியும் ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அந்தத்தை ஆதியாக உடையது அது அந்தாதி. இப்போ அந்தாதி தொடையிலே ஆழ்வார், அதாவது மணவாள மாமுனிகள் இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியை அமைத்திருக்கிறார். அப்போ ரொம்ப மேலிருந்து வாரியான அர்த்தம் என்னென்னா, திருவாய்மொழி 1000 பாசுரங்கள் 100 பதிகங்களுடைய அர்த்தங்களை 100 பாசுரங்களிலே மணவாள மாமுனிகள் தொகுத்து காட்டியிருப்பது தான் இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி. ரொம்ப மேலிருந்து வாரியாக அதை சொல்லிடலாம். ஆனால் உள்ளுக்குள்ள பற்பல சுவாரஸ்யங்கள் இந்த பாசுர அமைப்பிலே அமைந்திருக்கின்றன. எல்லாம் தெரிந்து கொண்டு தான் நம்ம பாசுரத்துக்குள்ளே போகணும். அது தெரிந்து கொண்டு போனால்தான் இந்த பாசுரத்தில் மணவாள மாமுனிகள் நமக்காக எவ்வளவு பேர் உபகாரத்தை பண்ணியிருக்கிறாருன்னு நம்மால் உபகார ஸ்மிருதியோடு இருக்க முடியும். இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி ஒரு பதிகத்துக்கு ஒரு பாசுரம் அந்த சாரத்தை தெரிவிக்கிறேன் என்று மணவாள மாமுனிகள் ஆரம்பித்து சங்கல்பம் பண்ணி ஆரம்பித்து இதை பண்ணுகிறார். இதுக்குள்ள எத்தனை நிர்பந்தத்தை அவரே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று முதல்ல பார்க்க வேண்டும். இப்போ திருவாய்மொழியினுடைய ஒரு பதிகத்தினுடைய சாரத்தை சொல்லணும்னா அதுக்கு எவ்வளவு 11 பாசுரங்கள். ஒரு திருவாய்மொழின்றது 10 பாசுரங்கள், திருநாம பாட்டையும் சேர்த்தா 11 பாசுரங்கள், 99 பதிகங்கள் 11 பாசுரங்கள் கொண்டவை. ஒரே ஒரு பதிகம் மட்டும் கேசவன் தமர் என்கிற பதிகம் மட்டும் 13 பாசுரங்கள் கொண்டவை. அப்போ 1102 பாசுரங்கள் திருவாய்மொழி. இந்த கணக்கெல்லாம் நாம் நிறைய பார்த்துருப்போம். அப்போ ஒரு பதிகத்தினுடைய சாரத்தை ஒரே பாசுரத்தை சொல்லணும்னு முதல்ல ஒரு நியமம். சாரமான விஷயத்தை என்ன பண்ணணும், 4 வரியில் சொல்லணும். 4 வரின்னு முதல்ல சொல்கிறேனே தவிர 4 வரி கிடையாது, 2 வரியில் சொல்லணும். அந்த பதிகத்தினுடைய சாரத்தை 2 வரிகளிலே சொல்ல வேண்டும். ஏன் சுவாமி 2 வரிகள் அப்படின்னு சொன்னால், மேல் 2 வரியில் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்திலேயும் இந்த பதிகத்திலே இந்த அர்த்தத்தை அருளி செய்த நம்மாழ்வார், இந்த நம்மாழ்வாரை என்னுடைய மனமே நீ சேவி, இந்த நம்மாழ்வாரை 10 எம்பெருமானை அடைய வேண்டும் என்று சொன்ன நம்மாழ்வாரை என்னுடைய மனமே நீ போய் அவரை நினை, அவரை அடைவாயாக இனி இப்படி சொல்ல போகிற. அப்போ முதல்ல சொன்னது என்ன, ஒரு பதிகத்தினுடைய சாரத்தை ஒரு பாசுரத்தில் சொல்லணும் அப்படின்னு. அப்படி இல்லை, ஒரு பதிகத்தினுடைய சாரத்தை 2 வரிகள், ரொம்ப அதிகபட்சமாக 2.5-3 வரிக்கு எடுத்துன்னு போவார். ஆனால் பெரும்பாலும் 2 வரிகளில் அந்த பதிகத்தினுடைய சாரத்தை தெரிவித்து விடுவார். மேலே 2 வரிகளாலே நம்மாழ்வாருடைய ஒரு பெருமையை சொல்லி அந்த நம்மாழ்வாரை நீ பற்றுவாயாக என்று தம்முடைய நெஞ்சை பார்த்து சொல்லுவார். நெஞ்சை பார்த்து சொல்கிறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம், சிஷ்யர்களை பார்த்து சொல்கிறாருன்னு அர்த்தம். நம்ம பார்த்து நீ இந்த மாதிரி நம்மாழ்வாரை போய் நீ சேவிக்க வேண்டும்
என்று நம்மை பார்த்து சொல்கிறார் என்ன அப்படி அர்த்தம். அப்போ ஒரு பாசுரத்தில் ஒரு பதிகத்தினுடைய சாரத்தை சொல்லணும், அதில் பாதி பாசுரத்தில் பதிகத்தினுடைய சாரத்தை சொல்லி மீதி பாசுரத்தில் நம்மாழ்வாருடைய பேரை விடாமல் சொல்லணும். அது ஒரு நியமம். 100 பாசுரத்தில் நம்மாழ்வாருடைய பேர் நிச்சயமாக ஒரு பாசுரத்துலேயும் நம்மாழ்வாருடைய மாறன்னு வரும், சடகோப்பன்னு வரும், பராங்குசன்னு வரும், ஏதோ ஒரு பேர் வந்து நம்மாழ்வாருடைய பேர் நிச்சயமாக வரும். அதுக்கு மேலே நம்மாழ்வாரை போய் நீ அடைவாயாக, அவரை தொழுவாயாக, ஏன்னா அது ஒரு உபதேசத்தோடு அது இருக்கும். இதுவே ரொம்ப கஷ்டம். மேலே ஒரு நிர்பந்தம் அவர் ஏற்படுத்தி கொள்கிறார் மணவாள மாமுனிகள். என்ன அப்படின்னா, திருவாய்மொழின்ற அர்த்தத்தை தெரிவிக்கிறேன்றது தான் திருவாய்மொழி 100 ஆனால் இன்னொரு நிர்பந்தம் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அந்த திருவாய்மொழி எந்த வார்த்தையில் ஆரம்பிக்கிறதோ அந்த வார்த்தையிலே தான் தம்முடைய பாசுரத்தை ஆரம்பிப்பதாக அவர் ஒரு நிர்பந்தம் பண்ணிக்கிறார். அதே போல இந்த திருவாய்மொழி எந்த வார்த்தையிலே முடிகிறதோ அந்த வார்த்தையிலே தம்முடைய பாசுரத்தை முடிப்பதாக அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறார். இது ரொம்ப கஷ்டம். இது முதல்ல சொன்ன விஷயம் கூட பண்ணிடலாம். திருவாய்மொழியோட சாரத்தை 2 வரியில் சொல்லி நம்மாழ்வாருடைய பேரை சொல்லி நம்மாழ்வாரை நீ தொழுவாய் என்று நம்ம அதை கூட சொல்லிடலாம். ஆனால் இப்போ என்ன ஒரு நிர்பந்தம் வச்சுக்கிறாருன்னா, ஒரு திருவாய்மொழியினுடைய சாரத்தை சொல்லும் பொழுது நம்மாழ்வார் அந்த திருவாய்மொழியை எந்த வார்த்தையாலே தொடங்குகிறாரோ அதே வார்த்தையாலே இந்த பாசுரத்தை தொடங்க வேண்டும். ரொம்ப கஷ்டம் இது. ஏன் கஷ்டம்னு பின்னால் சொல்கிறேன். உயர்வர உயர்நலம்னு ஆரம்பிக்கிறார் நம்மாழ்வார். அந்த திருவாய்மொழியுடைய சாரத்தை சொல்லும் பொழுது மாமுனிகள் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, உயர்வே பரன்படியை, உயர் அதே வார்த்தையில் ஆரம்பிக்கிறார். அப்போ அங்கே அவர் முடிக்கும் பொழுது நம்மாழ்வார் அந்த பதிகத்தை எப்படி முடிக்கிறார்? பரணவில் திரள்வழி அழிப்புரையாய் நின்ன பரநடி மேல் குருகூர் சடகோபன் சொல் நிறை ஆயிரத்து இவபத்தும் வீடே, என்ன வீடேன்னு முடித்து வீடுமின் முத்தவம்னு ஆரம்பிக்கிறார். இங்கே இவர் என்ன பண்ணுறாருன்னா, வேறாகவே விளையும் வீடு அப்படின்னு முடிக்க போகிறோம். இப்போ நான் இந்த திருவாய்மொழியை நம்மாழ்வார் எந்த சொல்லை கொண்டு ஆரம்பித்தாரோ அந்த சொல்லிலே தொடங்க வேண்டும். நம்மாழ்வார் எந்த சொல்லை கொண்டு முடித்தாரோ அந்த சொல்லிலே தொடங்க வேண்டும். முதல்ல சொன்ன நிர்பந்தமே ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னா, வார்த்தைகள் தொடங்குகின்ற வார்த்தை நம்முடைய வார்த்தையாக சொந்த வார்த்தையாக இருந்தால் அதுக்கேற்றா போல எதுகே போனே நம்ம போட்டுக்கலாம். இப்போ உயர்வர உயர்நலம்னு ஆரம்பிக்கணும்னு நம்மாழ்வார் ஒன்றும் நிர்பந்தம், யாரும் அவருக்கு நிர்பந்தம் கொடுக்கல. அவர் இஷ்டத்துக்கு அந்த வார்த்தையை ஆரம்பிச்சுக்கலாம். அது மாதிரி நிறை ஆயிரத்து இவபத்தும் வீடுன்னு முடிக்கிறாரே, அதுவும் நிர்பந்தமாக அவருடைய இஷ்டம். ஆனால் இப்போ இவருக்கு என்ன ஆகிடுறது மணவாள மாமுனிகளுக்குன்னா, ஆரம்ப வார்த்தை இவருடையது கிடையாது, அவர். இதில் என்ன கஷ்டம்னு கேட்டால், ஒரு வெண்பா பாசுரம்னு இருந்தால் அதுவும் ரொம்ப சுருக்கமான வெண்பா பாசுரம். இது வெண்பா பாசுரம்னா முதல் 3 வரிகளிலே 4 சீர் இருக்கும், கடைசி 4வது வரியில் மட்டும் 3 சீர் இருக்கும் அப்படின்னு அந்த சீரெல்லாம் கணக்கு பண்ணி அது சொல்லுவாள். இப்போ முதல் பாசுரம் உயர் அப்படின்னு ஆரம்பித்து விட்டால் வெண்பா பாசுரத்துக்கு எதுகை மோனைன்னு இருக்குது. இந்த உயர்னு ஆரம்பித்து விட்டால் என்ன ஆகும்னா, 4 வரியில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தையும் இந்த 2வது இருக்க பாருங்க, யான் இருக்கே, இந்த எர்னே வந்தாகணும். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடரே வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. இப்போ உயர் மயர் உயர் அதாவது உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதும் வாராமல், ஏன்னா இந்த 3 வார்த்தைகள் எர்னு வந்தாகணும். அதுதான் எதுகைன்னு பேர். ரொம்ப இந்த தமிழில் பாசுரங்களில் இந்த எதுகை இருக்கும். ரொம்ப விசேஷமாக நாம் சிறிய திருமடலில் பார்த்தோமானால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, முழுக்க அந்த ரான்ற எழுத்தில் எதுகை இருக்கும். காரா அறுவரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலுழி பேராத்து பேரார மார்பில் பெருமாமழை கூந்தல் அப்படின்னு முழுக்க ராராரான்னு இருக்கும். அது ராராரான்னு அதே எதுகையாக வரும். அதே மாதிரி பெரிய திருமடலில் பார்த்தோன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்னு கேட்டால், அது 4 எழுத்தில் அப்படியே வரும். அது பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போத்தி செய்ய நன்னுதலீர் நம்பினரையூரர், இது தனியன். அது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, மன்னிய பல்புரிசேர் ஆயிரவாய் வாழறவின் சென்னி மணிக்குடுமி தெய்வச் சுடர் நடுவுள் மன்னியனாகத் தனமேலோர் மாமலை போல் என்று அந்த இன்னுன்னு அந்த இன்னுங்கிற எழுத்தில் எதுகை முழுக்க வந்துட்டே இருக்கும். இப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் அருளிச்சிருக்கிறாருன்னா அது இன்னென்ற எழுத்தை அவரே முடிவு பண்ணார்.
ஆனால் மணவாள மாமுனிகள் என்ன பண்ணுறாரு இங்கே, இந்த உயர் மயர்ன்றத இவர் முடிவு பண்ணலை. ஏன்னா உயர்வர உயர்நலம்னு நம்மாழ்வார் ஆரம்பித்து விட்டார். அந்த உயர்ன்ற வார்த்தையை ஒரு பிரயோகம் பண்ணிட்டாக்கா இப்போ எதுகை எர்னு தான் வந்தாகணும். இவரால் எதுகையை மாற்ற முடியாது. அதுக்கு மேலே மோனைனா என்னன்னா, முதல் வரி இருக்கே இந்த உயர்வே பரன்படி, அதில் 4 சீர்னா அதில் 3வது சீர் இதே சப்தத்தில் ஆரம்பிக்கணும். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு வீடு செய்து மத்தவையும் மிக்க புகழ் வி மீ ஊ அந்த ஒரு எழுத்துடைய சப்தம் மட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இது மோனை. இதை நம்ம சாதாரணமாக பேசும்பொழுது என்ன சொல்லுவார், கவிஞர்களாக சொல்லும்போது இவர் ரொம்ப எதுகை மோனையோடு பேசுவார் அப்படின்னு சொல்கிறோமே. எதுகைனா இந்த வரிக்கு வரி அந்த 2வது எழுத்து ஒரே மாதிரி வரணும், அது எதுகை. மோனைன்னு சொன்னால் முதல் சீரும் 3வது சீரும் ஒரே எழுத்தில் ஒரே மாதிரி சப்தம் இருக்கக்கூடிய எழுத்தில் ஆரம்பிக்கணும். ஏன்னா இது நிர்பந்தம். சாதாரண கவிதை பண்ணுறதே நமக்கு இதெல்லாம் கஷ்டம். இது ஒரு நிர்பந்தமாக உயர்ந்து ஆரம்பித்து விட்டார் நம்மாழ்வார் அப்படின்னு அதனால் நான் உயர்ந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டாக்கா இப்போ எதுகை மோனையெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை, எல்லாம் அந்த விஷயத்தில் போயிடும். அப்போ எவ்வளோ பாருங்க, நம்ம திருவாய்மொழியுடைய சாரத்தை சொல்லணும், அதில் நம்மாழ்வாருடைய திருநாமம் விடாமல் வரணும். அதுக்கு மேலே அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை போய் நீ சேவி என்று நமக்கு உபதேசம் பண்ணணும். நம்மாழ்வார் ஆரம்பித்த வார்த்தையிலே திருவாய்மொழி 150 பாசுரத்தை ஆரம்பிக்கணும். நம்மாழ்வார் முடித்த சொல்லிலே திருவாய்மொழி வார்த்தையிலே திருவாய்மொழி 150 பாசுரத்தை முடிக்க வேண்டும் என 5 நிர்பந்தம். இது எல்லாமே எப்படி இருக்கணும்னா வெண்பா பாசுரத்திலே இருக்க வேண்டும். வெண்பான்றது தமிழ் இலக்கணங்கள்லேயே சொல்லுவாள். ரொம்ப கஷ்டமான ஒரு பாசுரம் எழுதுறது எதுலன்னா, எழுதுறது ரொம்ப கஷ்டம்னா இந்த வெண்பாவிலே எழுதுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப சின்ன விஷயமாச்சு. ரொம்ப சின்ன விஷயத்தில் சின்ன பாசுரத்தில் பெரிய விஷயத்தை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்னா பெரிய விஷயத்தை சின்ன விஷயத்த பெரிய பாசுரத்தில் சொல்லிடலாம். நல்லா எழுத்து அது கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்போ சாதாரணமாக எம்பெருமானுடைய ஒரு சாமர்த்தியம்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், அவனுடைய சாமர்த்தியம் என்ன பண்ணான், இந்த லோகங்களை எல்லாம் பிரளய காலத்தில் அழிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அழித்து அவன் என்ன பண்ணான், ஒரு சின்ன ஆலை இலை, அந்த ஆலை இலையிலே அவன் சயனித்து கொண்டு அதிலே வயத்திலே ஒரு மூலையிலே இந்த எல்லா லோகங்களையும் வைத்திருந்தான் எம்பெருமான்னு சொல்கிறோம். இப்போ ஆலை இலைன்றது ரொம்ப சின்னதாக இவ்வளவுதான் இருக்கும் ஆலை இலை. அந்த ஆலை இலையில எம்பெருமான் சயனித்து கொண்டிருக்கிறான். அதில் அவனுடைய வயிறு பிரதேசம் எவ்வளோ இருக்கும், அந்த வயத்தில் ஒரு மூலையிலே இந்த எல்லா லோகங்களும் இருந்தன அப்படின்னு சொன்னால் இது எப்படி சுவாமி இவ்வளவு பெரிய லோகத்தை சின்ன வயத்துக்குள்ளே வைக்க முடியும்? ஒரு படி பாத்திரத்தில் 10 படி ஜலத்தை விட முடியுமா? 10 படி பாத்திரத்தில் ஒரு படி ஜலத்தை விட முடியும். இது நம்மாலேயே பண்ண முடியும். ஆனால் எம்பெருமானுடைய சாமர்த்தியம் எப்படின்னா, அவன் தான் அகிடத்த கடனா சாமர்த்தியத்தை உடையவனாச்சே. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் 10 படி ஜலத்தை விட முடியும். நம்மளால் விட முடியாது, அவனால் விட முடியும். அது மாதிரி சின்ன ஒரு வயத்தில் எல்லா லோகங்களையும் அடக்கி வைத்து கொண்டிருந்தான் அப்படின்னு எம்பெருமானுடைய பெருமையை பார்க்கிறோம். அதுபோல் இந்த திருவாய்மொழியில் என்ன அப்படின்னு கேட்டால், சின்ன பாசுரத்தில் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியினுடைய அத்தனை அர்த்தங்களையும் அவர் பொதித்து வைத்திருக்கிறார். அடிக்கிற தகப்பனார் வேடிக்கையாக சொல்லுவார், எப்போ இதை சொன்னாலும் கூடவே ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே வருவார். அந்த காலத்தில், இது இந்த காலத்து உதாரணம் கிடையாது, அந்த காலத்து உதாரணத்தில் ஆல் இண்டியா சென்னை வானொலி நிலையம், ஆல் இண்டியா ரேடியோ, அதில் மார்கழி மாதத்துக்கு உபன்யாசத்துக்கு கூப்பிடுவாங்க. நித்தியம் திருப்பாவை பற்றி சொல்லணும். அப்படி திருப்பாவை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ நாழி, ஒரு நாளை ஒரு பாசுரத்துக்கு எத்தனை நாழி சொல்லணும் அப்படின்னா முதல்ல சொல்லிடுவாளாம், சார் உங்களுக்கு ஒரு பாசுரத்துக்கு 1.5 நிமிஷம் அவகாசம் கொடுக்குறோம், 1.5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்லுவாள். என்ன சார், ஒரு பாசுரத்தை நான் சொல்லி முடிக்கிறதுக்கே 2 நிமிஷம் ஆகுமே, அந்த 2 நிமிஷம் சொல்லி வெறுமை பாசுரத்தை மட்டும் சொல்கிறதுக்கே 2 நிமிஷம் ஆகுமே, அந்த 2 நிமிஷம் அப்படி நான் சொல்லி 1.5 நிமிஷத்துக்குள்ளே பாசுரத்தினுடைய அர்த்தத்தை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இருக்கிற அவகாசம் 1.5 நிமிஷம் தான், அதுக்குள்ளே உங்களால் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கோ அப்படின்னு அவள் சொல்லிடுவாள். அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு 1.5 மணி காலம் உபன்யாசம் பண்ண சொல்லுவா, ஒரு இடத்துல 2 மணி காலம் பண்ண சொல்லுவா, அது கூட எனக்கு கஷ்டமாக தெரியல. ஆனால் 1.5 நிமிஷத்தில் திருப்பாவ பாசுரத்தை மார்கழி திங்கள்னு இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் பொழுதே 1.5 நிமிஷம் எனக்கு ஆயிடுறது. அந்த 1.5 நிமிஷத்தில் 8 வரியினுடைய அர்த்தத்தை சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பொதுவாகவே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோம், பெரிய விஷயம் சின்ன விஷயத்தை ரொம்ப நேரம் பேசுகிறவனை காட்டிலும் பெரிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லி விளங்க வைப்பவன் இருக்கானே அவனுக்கு தான் பெருமை அதிகம்னு சொல்கிறோம் இல்லையா? நல்லா பேசுகிறவாழ்ல கூட இந்த ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம். அதுபோல் பெரிய அர்த்தமான திருவாய்மொழியை
சின்ன பாசுரத்திலே கொண்டு நுழைத்திருக்கிறார். அந்த அர்த்தங்களை எல்லாம் நழுவாமல் அங்கே மணவாள மாமுனிகள் தெரிவித்திருக்கிறார்னு சொன்னால் இதுதானே அவருடைய பெருமை. இதனால தானே அவருக்கு விசதவாக் சிகாமணிகள் இப்படியெல்லாம் அவருக்கு விருதங்கள் திருப்பெயர்கள்லாம் ஏற்பட்டிருக்குன்னா இதெல்லாம் காரணம். சரி, இவ்வளவும் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது. சாமி திருவாய்மொழிய சாரத்தை சொல்லியாச்சு, நம்மாழ்வார் ஆரம்பித்த சொல்லில் முடிச்சாச்சு, நம்மாழ்வார் பேர் விடாமல் பாசுரத்தில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த நம்மாழ்வாரை நீ போய் துதிப்பா என்று நமக்கு உபதேசம் பண்ணியாச்சு. ஆனால் பாசுரத்தை படித்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே புரியலையே சுவாமி, ரொம்ப கடமுடன் இருக்குது, என்ன எழுத்த சொல்கிறாருன்னே நமக்கு புரியல. இப்போ திருவிருத்தம் எடுத்துப்போம், நல்ல உயர்ந்த திவ்ய பிரபந்தம் தான் திருவிருத்தம். ஆனால் திருவிருத்தத்தை நாம் வெறுமை சொல்லி பார்த்தாக்கா அர்த்தம் நமக்கு புரியுமா? நிச்சயமாக நமக்கு புரியாது. வியாக்கியானத்தை கொண்டு இவ்வளோ கட்டமான வார்த்தைகள்லாம் இருக்குது, வியாக்கியானத்தை கொண்டு பார்த்தா தான் நமக்கு அது புரியும். ஆனால் திருவாய்மொழி நூத்தந்தாதிக்கு அப்படிப்பட்ட ஒரு குறையும் இல்லாமல் இந்த பாசுரம் இவ்வளவு நிர்பந்தத்துக்கு நடுவில் அந்த பாசுரத்தை பண்ணி அதை வெண்பாவிலே பண்ணி அது ரொம்ப எளிமையாக அதை பார்த்தாலே நமக்கு புரியும். ஒரு தடவைக்கு 2 முறை அந்த பாசுரத்தை அனுசந்தித்து பார்த்தால் அர்த்தம் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுடுமே. என்ன கட்டம்? வைகல் திருவன்வண்டூர் வைகுமி ராமனுக்கு, திருவன்வண்டூரில் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனுக்கு என் செய்கதனை புள்ளினங்கால் செப்புமென, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவனுக்கு போய் சொல்லுங்கள் என்று சில பறவைகளை அழைத்து கை கழிந்த காதலுடன் தூதுவிடும் காரிமாறன் கழலே மேதினியில் நீர் வணங்குமின். என்ன கட்டம் இந்த பாசுரத்தில், என்ன கட்டம் இருக்குது? கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சாலே இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டு விடலாம். ரொம்ப அழகாக ராகம் போட்டு சொன்னால் பாசுரம் வெறுமை அப்படியே நமக்கு வேண்டிய இடத்துல நிறுத்தி இந்த கமாவை வேறு இடத்துல போட்டுட்டா அதுலேயே அர்த்தம் வந்துவிட போகுது. சாதாரணமாக செய்கிறதா இருந்தால் அப்படி செய்வோம். வைகள் திருவன்வண்டூர் வைகுமிராமனுக்கு என் செய்கதனை புள்ளினங்கால் செப்புமென கைகழிந்த காதலுடன் தூதுவிடும் காரிமாறன் கழலே மேதினியீர் நீர் வணங்குமின், இப்படி செவிக்க போகிறோம். இது பாசுரம். இது அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுன்னா வைகல் திருவன்வண்டூர் வைகுமி ராமனுக்கு ஒரு கமா போட்டுண்டு, என் செய்கதனை புள்ளினங்கால் செப்புமென ஒரு கமா போட்டுண்டு, கைகழிந்த காதலுடன் தூதுவிடும் காரிமாறன் கழலே, அந்த கழலை மேதினியில் நீர் வணங்கும். முதல்ல போய் நீங்கள் அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை சேவியுங்கோள் அப்படின்னு இவ்வளோதான் அர்த்தம். இது என்ன பெரிய கஷ்டம்? ரொம்ப இவ்வளவு நிர்பந்தத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு விட்டு அந்த பாசுரத்தினுடைய அர்த்தமும் ரொம்ப சுலபமாக நமக்கு எளிமையாக புரிகிறா போலே அருளி செய்திருக்கிறார்னு சொன்னால் இதுக்கு மேலே மணவாள மாமுனிகளை தவிர இதை யார் இப்படிப்பட்ட கிரந்தத்தை பண்ண முடியும்? இதுக்கு மேலே மணவாள மாமுனிகளுக்கு வேறு என்ன பெருமை நாம் சொல்லிவிட முடியும்? அதாவது இத்தனை நேரம் நாம் என்ன அனுபவித்து 1 மணி காலமாக என்ன அனுபவித்து கொண்டு வந்தோம்னா திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியுடைய பெருமை, அந்த திருவாய்மொழியை நன்றாக அதிகரித்து அதில் அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த அர்த்தங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஒரு வைஷ்ணவனுடைய கர்த்தவியம்னு சொன்னால் இந்த நாம் பண்ண வேண்டிய இந்த காரியத்திற்கு நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பது இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற ஒரு திவ்ய பிரபந்தம்னு சொல்லின பிற்பாடு அப்போ இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆணி வேறே இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி தான் அப்படின்றதுல அதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது? அப்படிப்பட்ட திருவாய்மொழி நூத்தந்தாதியை ஒரு நாளைக்கு 5 பாசுரங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் சொன்னேன். முதல்லயே என்ன சொன்னேன்னா கஷ்டமான விஷயம் எதுன்னு கேட்டால் பெரிய விஷயத்தை சுருக்கமாக சொல்வதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். 5 பாசுரங்களை ஒரு நாளைக்கு சொல்லணும் அப்படின்னா அது முடியவே முடியாது, நிச்சயமாக யாராலும் முடியாது. ஆனால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ நமக்கு இருக்கக்கூடிய அவகாசம் அந்த சக்தி இதுக்கு ஏற்றாறு போல எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவிக்கலாம். திருவாய்மொழி நூத்தந்தாதி ரொம்ப சுலபமான கிரந்தம். இன்னொரு விஷயத்தை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ திருமந்திரம்னு சொல்கிறோம். திருமந்திரத்தை ஆகையால் இது சகல வேத சாரம் என்ன திருமந்திரத்தை சொல்கிறேன். சகல வேதத்தினுடைய சாரம் எதுன்னு கேட்டால் திருமந்திரம். இதில் ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த திருமந்திரத்தை ஒரு சாதாரணமான ஒருத்தட்ட கொடுத்து இதில் சகல வேத சாரம் இருக்குது நீ எடுத்து சொல்லு அப்படின்னா இதில் என்ன சாமி எனக்கு ஒன்றும் புரியல. பிரணவம்னு ஒரு பதம் இருக்குது, நமகான்னு ஒரு பதம் இருக்குது, நாராயணாயன்னு ஒரு பதம் இருக்குது. இதில் எப்படி சுவாமி சகல வேத சாரத்தை நாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு அதை படிச்சுட்டு வா, இதை படி, அதை படின்னு அவனை நிறைய வேலை வாங்கும். ஆனால் இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதிக்கு அப்படிப்பட்ட குறையும் இல்லாமல் இது எப்படி இருக்குது? சகல வேத சாரம், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியினுடைய சாரமாக இருக்கிறது. இந்த சாரத்தை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டாம், ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டாம். அது படித்து பார்த்தாலே இந்த சாரம் நமக்கு தெரிந்து விடுகிறா போலே அவ்வளவு எளிமையாக அமைத்திருக்கிறார் என்னால் அதுதான் ரொம்ப பெருமை. எம்பெருமானுடைய பரத்துவத்தில் பெருமையா
அவனுடைய சௌலபியத்துக்கு பெருமையான்னு கேட்டால் கண்ண மூடின்னு நாம் என்ன சொல்ல போகிறோம்? பரத்தவன் கிடக்கிறது சுவாமி, அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? சௌலபியத்தினால தான் எம்பெருமானுக்கு பெருமைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால், இவ்வளவு எளிமையான ஒரு பிரபந்தம் இருக்கிறதுன்னு சொன்னால், இதுதானே அந்த திருவாய்மொழியை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணாடி போல அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிரந்தம்னு சொன்னால், இந்த கிரந்தத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெருமை. அந்த கிரந்தத்தை இன்றைய தினம் தனியனை அனுபவித்து விட்டு முதல் 5 பாசுரத்தை அனுபவிக்கலாம். இந்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியாய் எழுந்தருளிருக்கக்கூடிய யதுகிரி யதிராஜ நாராயண ஜீயர் சுவாமி அவருடைய திவ்யாக்ஞையினாலே நடைபெறக்கூடிய இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற நிகழ்ச்சி, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை நாம் அனுபவித்து இன்னைக்கு உபதேச ரத்ன மாலையை அனுபவித்து இன்னைக்கு திருவாய்மொழி நூத்தந்தாதியை அனுபவிப்பதற்கு ஆரம்பித்திருக்கிறோம். 500 நாள்கள் கிட்டத்தட்ட இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற இன்னி வரைக்கும் ஒரு நாள் இடைவிடாமல் ஒரு விக்னமும் இல்லாமல் சரியா 7:30 மணின்னா கார்த்தால 7:30 மணிக்கு இது ஆரம்பித்து விடுகிறது. அத்தனை லட்சக்கணக்கான பெயர்கள் இந்த பாரத தேசத்திலே மட்டும் இல்லாமல் பற்பல நாடுகளிலிருந்து இன்னைக்கு தாரால உங்களை பார்த்தேன், இன்னைக்கு தாரால நீங்க இந்த பதிகம் சொன்னீர் அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லாரும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னால் இது எம்பெருமான் பெருமாள் பிராட்டியினுடைய அனுகிரகம், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அத்தனை பேருடைய அனுகிரகம் சேர்ந்து ஜீயர் சுவாமியிடத்திலே வந்திருக்கிறது. அந்த ஜீயர் சுவாமியினுடைய அனுகிரகத்தாலே இதெல்லாம் நடைபெறுகிறது என்பதில் எந்தவித ஒரு சந்தேகம் நமக்கு கிடையாது. ஆனால் விசேஷமாக இதிலே அடியன் பார்த்ததில் சில நாள்கள் அந்தந்த பதிகங்களை நாம் அனுபவிக்கும் பொழுது ரொம்ப பொருத்தமாக அந்த பதிகங்கள் அனுபவத்திலே வரும். இப்போ உதாரணத்துக்கு எம்பெருமானார் திருநட்சத்திரத்தன்னைக்கு இந்த உபதேச மாலை அது வந்தது. அது மாதிரி நிறைய கீழெல்லாம் பார்த்துருக்கேன், அதெல்லாம் அவளுக்கு எழுதியும் கொடுத்துருக்கேன், என்னன்னைக்கு என்னென்ன வந்தது அப்படின்றா போல சில விஷயங்கள். இப்போ இன்றைய தினம் இதெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகத்தினாலே ஏற்படுகிறது. இன்னைக்கு நாம் திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிறது ஆரம்பிக்கிறோமே, எவ்வளவு பெரிய பொருத்தம் தெரியுமா? ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இன்னைக்கு என்ன நாள்? சித்திரை மாதம் ஹஸ்த நட்சத்திரம். சித்திரை ஹஸ்தம்னு சொன்னால் இது யாருடைய இன்னைக்கு யாருக்கு பர்த்டே, யாருக்கு பிறந்த நாள்னு கேட்டால் பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரத்தில் எழுந்தொழிருக்கக்கூடிய தேவப்பெருமாளுக்கு இன்னைக்கு திருவவதாரம். இந்த சமயத்தில் நாம் எப்போ இந்த திவ்ய பிரபந்த தாராவிலே இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியை நாம் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, இப்போ இந்த சமயத்தில் பெருமாள் மலையிலே திருவவதாரமாகி அவர் புண்ணியகோட்டை விமானம் என்கிற வாகனத்திலே புறப்பாடு அப்படி கண்டருளி அந்த அவதார மண்டபம்னு இருக்குது, அங்கே இறங்கி ஏழிக்கொண்டு இருப்பார் தேவப்பெருமாள். தேவப்பெருமாளுடைய ஒரு அவதார தினத்தன்று இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற தீப பிரபந்தத்தை நாம் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் இதெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு ஆக்ஞை. இன்னைக்கு இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி ஆரம்பிக்க போகிறதுன்னு நமக்கு ஆரம்பித்த அன்னைக்கு தெரியுமான்னு இதை கால்குலேட் பண்ணியா நம்ம ஆரம்பித்தோம். அன்னைக்கு 500 நாள் முன்னாடி யாருக்குமே தெரியாது. ஆனால் பெருமாள் இப்படி அமைத்து கொடுக்கிறார், இந்த படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும் என்று எம்பெருமான் அமைத்து கொடுக்கிறான் என்பது இன்றைய தினம் நாம் இந்த அனுபவிக்கக்கூடிய இந்த உபன்யாசமே அதுக்கு ரொம்ப தலையான ஒரு சாட்சி என்று சொல்லலாம். ஏன்னு கேட்குறேன், ஏன்னு சொன்னேன் அப்படின்னா, தேவப்பெருமாள் இருக்காரே அவருக்கு என்ன விசேஷம்? நம்மாழ்வார்னு சொன்னால் தேவப்பெருமாளுக்கு அவ்வளவு பிரீத்தி, தேவப்பெருமாள்னு சொன்னால் நம்மாழ்வாருக்கு அவ்வளவு பிரீத்தி. நம்மாழ்வார் தொடங்கும் பொழுது இன்னின்ன நீர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று தேவப்பெருமாளை குறித்து தான் திருவருத்த முதல் பாசுரத்தையே ஆரம்பிக்கிறார். அதே போல உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனேன்னு அமரர்கள் அதிபதி அப்படின்னு தேவப்பெருமாள்னு சொல்லியே திருவாய்மொழியை தொடங்குகிறார். அப்படிப்பட்ட அமரர்கள் அதிபதி துயரரு சுடரடி தொழுதெழு என் மனனே தம்முடைய மனசை பார்த்து அந்த தேவப்பெருமாளை நீ தொழுவாயாகன்னு சொல்லித்தான் திருவாய்மொழியை ஆரம்பிக்கிறார். அதனால் உலகத்தில் எங்கேயும் நாம் சேவிக்க முடியாதபடிக்கு காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலிலே மட்டும் நம்மாழ்வார் எப்படி எழுந்தொழிருக்கிறார்னால் அந்த எல்லா ஊர்லேயும் இப்படி உபதேச முத்திரையோடு எழுந்தொழிருப்பார். ஆனால் காஞ்சிபுரத்திலே மட்டும் இந்த நெஞ்சுக்கு தாம் உபதேசம் பண்ணுகிறா போலே தொழுதெழு என் மனனேன்னு சொன்னாரோ இல்லையோ, அப்படி நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணுகிறா போலே அவருடைய கையை வைத்துக்கொண்டு எழுந்தொழிருப்பார். அந்த நம்மாழ்வார் என்பவர் சாட்சாத் திருமங்கி ஆழ்வாரால் அவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் என்று பார்க்கிறோம். திருமங்கி ஆழ்வாரே பிரதிஷ்டை பண்ணின நம்மாழ்வார். அப்போ திருமங்கி ஆழ்வார் அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அர்த்தத்தை எல்லாம் நன்னா தெரிஞ்சவர் தானே. அவர் இப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வார் இந்த எம்பெருமானை குறித்து தான் அவர் தொழுதெழின் மனனேன்னு சொன்னார். அதனால நம்மாழ்வாருடைய விக்கிரகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ரொம்ப பார்த்து திருமங்கி ஆழ்வார் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்னு பார்க்கிறோம். அப்படி நம்மாழ்வாருக்கும் தேவப்பெருமாளுக்கும் உண்டான ஒரு சம்பந்தம்
சொல்லிக்கொண்டே போகலாம். வேதாந்த தேசிகன் கூட என்ன தெரிவிக்கிறார்னா, பிரதம சதகே வீக்ஷிய வரதம்னு தெரிவிக்கிறார். முதல் 100 பாசுரங்கள் இருக்கே, முதல் 10 இது முழுவதும் தேவப்பெருமாளுக்குன்னு காட்டுகிறார். ஒவ்வொரு பதிகமும் அதில் அனுபவிக்கக்கூடிய திருக்கல்யாண குணத்தை விசேஷமாக நாம் தேவப்பெருமாளத்தில் அனுபவிக்கலாம். ரொம்ப தனியாக அது பண்ண வேண்டிய ஒரு உபன்யாசம் அது. அப்படி தேவப்பெருமாளுக்கும் நம்மாழ்வாருக்கும் உண்டான ஒரு தொடர்பு. இந்த நம்மாழ்வார் சாத்துமறை அன்னைக்கு அவருக்காகவே கருட சேவை கண்டருள்கிறார் தேவப்பெருமாள். அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி, ஒரு நாள் என் வீதியில அந்த அருளாழி புட்கடவீர் இந்த நம்ம கருடனில் வரக்கூடாதா, ஒரு நாள் வழியா இந்த தெரு வழியா வந்தா கூட போறோம், எங்க ஆத்து கூட வர வேண்டாம்னு நம்மாழ்வார் தெரிவித்தார். அதனால எப்ப அந்த அந்த நம்மாழ்வாருடைய சாத்துமறை தினம் வைகாசி விசாகத்தன்னைக்கு தேவப்பெருமானுடைய கருட சேவை அவர் அமைத்துக் கொண்டிருக்கிறார். பாஞ்சராத்திரத்துல 4ஆம் உற்சவம் சாயங்காலம் தான் கருட சேவை. ஆனால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அவருடைய கருட சேவை என்னைக்குன்னா 3ஆம் உற்சவம் கார்த்தால கருட சேவை. எதுக்காகன்னா அன்னைக்கு வைகாசி விசாகம் வரும். வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்மாழ்வார் ஆசைப்பட்டாரு கருட சேவையில சேவிக்கணும்னு, அதனால கருட சேவை. அது மட்டுமே இல்லை, என்னைக்கு கருட சேவையில எம்பெருமான் எழுந்தொழினாலும் முதல்ல ஆழ்வார் பிரகாரம் எழுதிட்டு தான் கோயிலுக்கு வெளியில போவார். சாதாரணமாக புறப்பாடுன்னா நேர கோயிலுக்கு வெளியில போயிடுவார். ஆனால் கருட சேவையில எழுந்தொழினார். ஆனால் இப்படி இந்த பக்கமாக வந்து நம்மாழ்வார் இடத்துல அங்கே நம்மாழ்வார் பார்க்கணும். நம்மாழ்வார் இதை கேட்டாரே, ஒரு நாள் வந்து பார்க்க முடியாதா அப்படின்னு. அதனால அப்படி வருவார். ரொம்ப அழகா காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். அது இந்த அஞ்சிரை மடனாரா என்கிற பதிகத்திலே என்ன தெரிவிக்கிறார்னா, அருளாழி புட்கடவீர்னு ஆனைக்கு அருள் செய்ய தான் ஆனைக்கு அருள் செய்ய புறப்படுதல், அழகு சண்டேற புறப்படுதல், இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது இங்கே வந்து என்ன அந்த கோலத்தை எனக்கு காட்டக்கூடாதா அப்படின்னு நம்மாழ்வார் ஆசைப்படுறாருன்னு சொல்லுவார். காஞ்சி சுவாமி ரொம்ப அழகா தான் புறப்படுதல், ஆனைக்கு அருள் செய்ய புறப்படுதல், அழகு சண்டேற புறப்படுதல் என்ன 3ஆக பிரித்து ஆனைக்கு அருள் செய்ய புறப்படுதல் அது கஜேந்திர மோட்சம். ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைய தினம் கருட சேவை. அது வந்து நம்மாழ்வார் கருட சேவையில வந்து நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுக்கிறார். அதுக்கு மேலே அழகு சண்டேற புறப்படுதல், இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு கருட சேவை அவர் கருட சேவை உற்சவத்திலே கருடோத்சவத்திலே வருகிறானே அது என்று காட்டுகிறார். தான் புறப்படுதல்னா இந்த பரதத்துவம் நிர்ணயம் பண்ணின பெரியாழ்வார், இந்த பெரியாழ்வார் திருநட்சத்திரத்துக்காக அவன் ஆனி கருடன் என்று கொண்டாடுகிறானே அந்த உற்சவம். தான் புறப்படுதல், ஆனைக்கு அருள் செய்ய புறப்படுதல், அழகு சண்டேற புறப்படுதல் என்று இந்த 3 கருட சேவை தேவப்பெருமாளுக்கு. 3 கருட சேவையில முதல்ல யார எங்க போவார்னா நேரம் ஓடி போய் நம்மாழ்வார் சன்னதிக்கு போயிடுவார். நம்மாழ்வார் சேவிக்கணும் கருட சேவையை, அவர் தானே ஆசைப்பட்டாருன்னு. அப்படி நம்மாழ்வாருக்கும் தேவப்பெருமாளுக்கும் உண்டான தொடர்பு. அந்த திருவாய்மொழியினுடைய சாரத்தை மணவாள மாமுனிகள் அருளி செய்திருக்கிறார்னு சொன்னா, மணவாள மாமுனிகளுக்கும் தேவப்பெருமாளுக்கும் உண்டான தொடர்பு எப்படி நாம சொல்றது? அது எத்தனையோ ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கிறார்கள் தேவப்பெருமாள் விஷயமாக. ஆனால் மணவாள மாமுனிகள் பார்த்தார், ஒத்துருமே மங்களாசாசனம் பண்ணலையே, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா, வாஸ்தவம் தான், அவருக்கு மங்களம் உண்டாகட்டும்னு அவர் யாரும் பண்ணலையேன்னு மணவாள மாமுனிகளுடைய ஒரு பிரகிருத்தியே இப்படிதானே, மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே இருப்பார். மங்களாசாசனம் கிருத்வா தத்ர யதோச்சிதம் தாம்னஸ்தஸ்மாத் வினிஷ்கிரமிய பிரவிஷ்யஸ்வம் நிகேதனம்னு எப்போ போனாலும் மங்களாசாசனம். பெரியாழ்வாரும் மணவாள மாமுனிகளும் ஒரே மாதிரி தான் இதை பண்ணிட்டே இருப்பார். வாடி எதிராசன் வாடி எதிராசன் வாடி எதிராசன் என வாழ்த்துவார். அதுக்கு மேலே அந்த அருசமய செடி அதனை அடியறுத்தான் வாழியே சீராரும் எதிராசன் திருவடிகள் வாழின்னு வாழின்னு பல்லாண்டு பாடுறது தான் ஆழ்வார்கள் வாழி, அருளி செயல் வாழின்னு பல்லாண்டு பாடுறது தான் மணவாள மாமுனிகளுடைய காரியம். அப்படி தேவப்பெருமாளுக்கு மங்களார்த்தமாக தேவராஜ மங்களம் என்று ரொம்ப அழகான ஸ்தோத்திர கிரந்தத்தை அவர் அருளி செய்திருக்கிறார் தேவப்பெருமாள் விஷயமாக. எப்படி நம்மாழ்வாருக்கும் தேவப்பெருமாளுக்கும் ஒரு தொடர்பு அதை நம்மால் விவரிக்க முடியாதுன்னு சொன்னோமோ, அதே போல தேவப்பெருமாளுக்கும் மணவாள மாமுனிகளுக்கும் உண்டான தொடர்பு நம்மால் விவரித்து தலை கட்டவே முடியாது. அது எப்பேற்பட்ட தொடர்பு. மணவாள மாமுனிகள் விஷயமான இந்த ஸ்ரீசைலயா பாத்திரம் என்கிற அந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்கிற தனியனை கேட்பதற்குன்னே ஒரு பெருமாள் இருக்காருன்னா அவர் தேவப்பெருமாள் தான். அதை கேட்கறதுல அவருக்கு அவ்வளவு ஆனந்தம். அதுக்கு மேலே மணவாள மாமுனிகளுடைய உற்சவத்தை நடத்தி வைப்பது, குறிப்பாக அவருடைய சாத்துமறை விசேஷமாக ஐப்பசி திருமூலத்தை நடத்தி வைப்பதுன்னு சொன்னால் தேவப்பெருமாளை போல இன்னொரு பெருமாள் அந்த சாத்துமறையை நடத்தவே முடியாது. என்ன அழகாக எழுவர். அங்கே எழுந்தருளி திருவாய்மொழி 10ஆம் திருச்செவி சாத்தருளி, அதுக்கு மேலே உபதேசரத்ன மாலை திருச்செவி சாத்தியருளி, அதுக்கப்புறம் ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். அந்த சமயத்தில் இந்த திருவாய்மொழி 100 திருச்செவி சாத்துவார் தேவப்பெருமாள். அதுபோல ஒரு கோஷ்டி உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த திருவாய்மொழி 100 கேட்டுண்டே திருவாராதனம் கண்டருள்வார். இந்த தேவப்பெருமாள் அந்த திருவாராதனம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
அங்கே அந்த கண்டநாதம் மணி ஓசை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மணி ஓசையோடு சேர்த்து இங்கே ஒரு 200 சுவாமிகள் திருவாய்மொழி நூத்தந்தாதிய பெருமாள் இடத்துல விண்ணப்பம் செய்தால் அதுக்கு மேலே ஒரு அனுபவம், அதெல்லாம் தொல்லை இன்ப திருதி கண்டாளேன்னு அதுக்கு மேலே ஒரு அனுபவம் நமக்கு கிடையவே கிடையாது. அந்த அனுபவத்தை நிச்சயமாக குறிப்பாக இந்த வருஷம் மணவாள மாமுனிகள் சாத்துவரை வரப்போகின்ற சமயத்திலே எல்லோரும் அந்த அனுபவத்திலே கலந்து கொள்ள நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த தேவப்பெருமாளுக்கும் நம்மாழ்வாருக்கும் உண்டான தொடர்பு, தேவப்பெருமாளுக்கும் மணவாள மாமுனிகளுக்கும் உண்டான தொடர்பு ஏன் இன்றைய தினம் அது விசேஷம்னா, தன்னுடைய அவதார தினமான சித்திரை அஸ்தத்தன்னைக்கு திருவாய்மொழி நூத்தந்தாதி தொடங்க வேண்டும் என்று தேவப்பெருமாள் சங்கற்பித்திருக்கிறார் என்று சொன்னால், அடியன் கீழே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் வெறும் உபச்சார வார்த்தையோ ஒரு அர்த்தவாதமோ இல்லாமல் சத்தியமான வார்த்தை என்பது இந்த ஒரு நாளை எம்பெருமான் தேர்ந்தெடுத்திருக்கிறானே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் தெரிவித்தேன். திருவாய்மொழி நூத்தந்தாதி உள்ளே நாம் போக வேண்டும். முதல்ல ரொம்ப அழகான 2 தனியன்கள் இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதிக்கு ஏற்பட்டிருக்கின்றன. முதல் தனியன், அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமுனிவன் மாறன் மறைக்கு தனவா நூத்தந்தாதிதான். இதுவும் ரொம்ப சுலபமாக பண்ணியிருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஏன்னா சுலபமான பிரபந்தத்திற்கு எளிமையான பிரபந்தத்திற்கு தனியனும் எளிமையாக தானே இருக்கணும். அது மட்டும் கஷ்டமாக இருந்தால் எப்படி, பொருத்தமாக இருக்க வேண்டாமா? அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு, எவ்வளோ சுலபமாக இருக்கு பாருங்க. அல்லும்னா இரவு, பகல்னா நமக்கு தெரியும். இரவும் பகலும் எப்பொழுதும் அனுபவிப்பார் தங்களுக்கு, அனுபவிக்க விரும்புவர்களுக்காக சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான். ரொம்ப இனிமையான சொற்களாலே தொடுக்கப்பட்ட இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி. பொருள் என்ன, ரொம்ப உயர்ந்த அர்த்தங்களை கொண்ட இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி. இதை யார் பண்ணி அருளினார்னா, நல்ல மணவாள மாமுனிவன், நன்மை பொருந்திய மணவாள மாமுனிகள் அவர் என்ன பண்ணினார், மாறன் மறைக்கு தனவா நூத்தந்தாதி தான். நம்மாழ்வார் அருளி செய்த தமிழ் வேதமான மாறன் மறை, திராவிட வேத சாகரம்னு சொல்றமே, அப்படிப்பட்ட மாறன் மறைக்கு தனவா நூத்தந்தாதி தான். தனவான்னா என்ன அர்த்தம்? தனவுதல் அப்படின்னு சொன்னா பொருந்தாமல் இருத்தல். தனவாமல் இருத்தல்னா அது அதனுடைய ஒரு நஞ்சு, அதனுடைய ஒரு நெகேஷன் சொல்லுவா. அப்போ 2 நெகட்டிவ் சேர்த்தாக்கா என்ன ஆகிடும்? தனவுதல்னா பொருந்தாத, வழுவுதல்னு அர்த்தம். தனவாதன்னு சொன்னால் பொருந்தி இருக்கக்கூடிய. தனவா நூத்தந்தாதி, மிகவும் பொருத்தமாயிருக்கக்கூடிய நூற்றந்தாதியை தொகுத்து உரைத்தான். அப்படி சங்கிரகமாக அருளி செய்தார் மணவாள மாமுனிகள். இதுவோ நமக்கு அனுபவிப்பதற்கு ரொம்ப பாங்காக இருக்கக்கூடிய ஒரு திவ்ய பிரபந்தம் என்று முதல் தனியன். 2வது தனியன், மண்ணு புகழ் சேர் மணவாள மாமுனிவல் தன்னருளால் உட்பொருள்கள் தன்னுடனே சொன்ன திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேனை உருவாதருந்து நெஞ்சே ஊத்து. நெஞ்சே தம்முடைய நெஞ்சை பார்த்து உபதேசம் பண்ணுகிறார் மணவாள மாமுனிகள். மனமே, மண்ணு புகழ் சேர் மணவாள மாமுனிகள், நிலை பெற்ற கீர்த்தியை உடையவரான மணவாள மாமுனிகள் தன் அருளால், தன்னுடைய ஒரு கிருபை, நம் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தினாலே, கிருபையினாலே, தயையினாலே இப்படி உட்பொருள்கள் தன்னுடனே சொன்ன ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் சேர்த்து சொன்ன திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேன். திருவாய்மொழி நூத்தந்தாதி என்ன சொல்லிட்டார்? தேன்னு சொல்லிட்டார். உருவாதருந்து உத்து அருந்து இடைவிடாமல் ஊன்றி நீ பருகு என்று தம்முடைய நெஞ்சை பார்த்து தெரிவிக்கிறார் இந்த தனியனிலே. திருவாய்மொழிய நூத்தந்தாதியை தேன் அப்படின்னு சொன்னதுக்கு பற்பல சுவாரஸ்யங்களை எல்லாம் காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். குறிப்பாக அடியனுடைய தகப்பனார் சொல்லக்கூடிய அர்த்தம், 2 அர்த்தம் இருக்குது இதில். திருவாய்மொழி இருக்கு இல்லையா, அது தேனடை. இந்த தேன்றது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் தேனடையிலிருந்து தான் நமக்கு கிடைக்கும். இப்போ திருவாய்மொழி தான் தேனடை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தேன் தான் திருவாய்மொழி நூத்தந்தாதி. ஆனால் தேனடையிலிருந்து தேன் எடுக்கணும்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டப்படணும். நேராக போய் நம்ம கை வைக்க முடியுமா? அதுக்குன்னு பழகினவா தான் அதுக்கு போக முடியும். அதுக்கு மேலே அங்கே போனால் முதல்ல அந்த தேனீக்கள்லாம் இருக்கும், அதையெல்லாம் ஏதோ புகை போட்டோ ஏதோ பண்ணி ஓட்டுவா. அதெல்லாம் ஓட்டின பிற்பாடு தான் அந்த தேன் நம்ம எடுக்க முடியும். மக்ஷிகா நிரசனம்னு முதல்ல பண்ணணும், அந்த தேனீக்களையெல்லாம் ஓட்டணும். அதுக்கப்புறம் தான் மதுபானம்னு, தேனுக்கு மதுன்னு பேர். அதுக்கு மக்ஷிகாயெல்லாம் முதல்ல ஓட்டினா பிற்பாடு அது இது பண்ணால் தான் தேன் கிடைக்கும். அதுக்கு வல்லவன் யாரோ அவன் தான் போக முடியும், எல்லாராலையும் அது போய் பண்ண முடியாது. அப்போ திருவாய்மொழி ஒரு தேனடைன்னு சொல்லிட்டாக்கா என்ன அர்த்தம்? திருவாய்மொழியிலையும் என்ன ஆகுது, நம்மாழ்வார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். ஆனால் அது நல்லா சாமர்த்தியம் இருக்கிறவா தான் உள்ளே போய் அந்த விஷயத்தை எடுக்க முடியும். சாமர்த்தியம் இல்லாதவன் போனால் என்ன ஆகிடும், திடீர்னு ஒரு பாசுரத்தை எடுத்து
பாரு நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்கார், அரியன் அரண் என்னும் இவரை ஒன்னனும் மனத்து வைத்துன்னு சொல்லியிருக்கார். 3 பேரும் ஒன்று தான் நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா நீராய் நிறனாய் தீயாய் காலாய் நெடுவானாய்னு எல்லாரும் சமம்னு தான் நம்மாழ்வார் சொல்லியிருக்காருன்னு சொல்லிடுவா. நம்மாழ்வாருடைய அபிப்பிராயம் அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் அதுக்கு சாமர்த்தியம் உடையவர்கள் தான் அங்கே போய் இது பண்ண முடியும், தேனடையில் போய் தேன் எடுக்க முடியும். ஆனால் ஏற்கனவே ஒருத்தர் சாமர்த்தியம் உடைய மணவாள மாமுனிகள் போன்ற ஆச்சாரியர்கள் அந்த தேனடையிலே போய் தேன் எடுத்து வைத்திருக்கிறார்கள்னு சொன்னால் நமக்கு என்ன கஷ்டம், கடையில் போய் விற்கிறா, நேராக போய் ஒரு பாட்டிலில் வாங்கி நம்ம எப்போ வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்போ திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, திருவாய்மொழி தேனடை, அந்த தேனடையிலிருந்து தேனை எடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவர்கள் ஆச்சாரியர்கள், அவர்கள் தேனை எடுத்திருக்கிறார்கள், அந்த தேனை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த தேன் நமக்கு என்ன காரியம்னா தேனை எடுத்து பருக வேண்டியது தான் நம்ம காரியம், வேறு காரியமே கிடையாது. அப்போ திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேன் அப்படின்னு இது ரொம்ப அழகான அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் பார்க்கலாம். திருவாய்மொழின்றது என்ன, ஒவ்வொரு இடத்துலையும் நம்மாழ்வார் திருவாய்மொழியை தம்முடைய திருவாய்மொழியை சொல்லிக் கொள்ளும்பொழுது சொல் மாலை, மாலை ஆய்ந்த தமிழ் மாலை 1000 என்ன மாலை மாலைன்னு சொல்லின்ற வரார் திருவாய்மொழி. மாலைனா அது எதாவது ஆனது, புஷ்பத்தாலே ஆனது. அந்த புஷ்பம் இப்போ 1000 புஷ்பம் இருக்குது, மொத்தம் 1000 பாசுரங்கள், 1000 புஷ்பம், 1000 புஷ்பங்களாலே தொடுக்கப்பட்ட ஒரு மாலை தான் திருவாய்மொழி. புஷ்பத்துக்கு என்ன விசேஷம்னு கேட்டால், புஷ்பத்துக்கு மென்மை இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், வாசனை இருக்கும், இதெல்லாம் சாமானியமான விஷயம். நான் ரொம்ப உயர்ந்த விஷயம் புஷ்பத்தில் என்ன இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய தேன், அதுதான் அந்த மகரந்தம்னு இருக்கே, அதுதான் ரொம்ப உயர்ந்தது. அந்த 1000 புஷ்பங்களில் இருக்கக்கூடிய தேன் எதுன்னு கேட்டால், அந்த சாரம் எதுன்னு கேட்டால், இந்த சாரம் இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே நமக்கு கிடைக்கிறது. அந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேன் அப்படின்னு சொன்னாக்கா அதில் இத்தனை அர்த்தங்கள் இருக்குது என்று பெரியவர்கள் காட்டுவார்கள். அப்படிப்பட்ட திருவாய்மொழி நூத்தந்தாதியில் முதல் பாசுரம், ஒரு பதிகத்துக்கு ஒரு பாசுரம்ன்றதுனால சரியாக 100 பதிகங்கள் திருவாய்மொழி, சரியாக 100 பாசுரங்கள் திருவாய்மொழி நூத்தந்தாதி. ஒவ்வொரு நாளும் 5 பாசுரங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஜிஆர் சுவாமியினுடைய ஒரு நியமனம். முதல் பாசுரம் இதுக்கு உண்டான இந்த சங்கதிகள் அவதாரிக்கைகள் இதெல்லாம் திருவாய்மொழிக்கு என்ன சங்கதி என்ன அவதாரிக்கையோ அதே தான் இதுக்கு அவதாரிக்கை. தனியாக இதுக்கு ஒரு அவதாரிக்கை சங்கதி என்ன எதுவுமே கிடையாது. அங்கே ஏற்கனவே நாம் எல்லாம் திருவாய்மொழியில் பார்த்து அனுபவித்து வித்திருக்கிறோம். இப்போ திருவாய்மொழி நூத்தந்தாதி அனுபவிப்பதனாலே நமக்கு என்ன ஒரு எம்பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்னொரு சான்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ திருவாய்மொழி நூத்தந்தாதியை பார்த்த பிற்பாடு ஓஹோ இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி இப்படி வார்த்தைகள் பிரயோகம் பண்ணியிருக்காரு, மறுபடியும் போய் ஒரு முறை அந்த திருவாய்மொழியை கேட்போம் அப்படின்னு நாம் போனாக்கா மறுபடியும் 100 திருவாய்மொழிகளை மறுபடியும் நாம் கேட்டு மகிழலாம். அப்போ அதுக்காகத்தான் இது. பெரும்பாலான வித்வான்கள் அடியேன் பார்த்த வரைக்கும் அந்தந்த திருவாய்மொழி பதிகங்களிலேயே சில வித்வான்கள் திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரத்தை சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள், சிலர் சொல்லியிருக்கிறார்கள், சிலர் சொல்லவில்லை. அதனால் இதை தனியாக அனுபவிக்கணுன்றது நிச்சயமாக நாம் அனுபவித்தே தீர வேண்டும். ஏன்னா இவ்வளவு 4000 திவ்ய பிரபந்தத்தை அனுபவித்திருக்கிறோம் உபதேச மாலையோடு சேர்த்து அப்படின்னா, அப்போ இதை மட்டும் நாம் எப்படி விட முடியும், இதையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டும். இதை அனுபவிப்பதன் மூலமாக மறுபடியும் நமக்கு அந்த திருவாய்மொழி காலக்ஷேபத்தை உபன்யாசத்தை போய் கேட்க வேண்டும் என்று ஆசை கிளர்ந்து அங்கே போய் நாம் கேட்டோன்னு சொன்னால் அதுவும் ரொம்ப விசேஷம்தான். மறுபடியும் நம்ம ஒரு முறை திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை கேட்பதற்கு இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி நமக்கு உபயோகப்படுகிறது என்று இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற நிகழ்ச்சியிலே அதையும் நாம் நன்றாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். இல்லையா? முதல் பாசுரம் உயர்வர உயர்நலம் என்கிற திருவாய்மொழியுடைய சாரத்தை தெரிவிக்கிறார். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர் வேதனேர் கொண்டுரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. ரொம்ப சுலபமான பாசுரம். உயர்வே பரன்படியை, உயர்வே உயர்வு பெருந்திய பரன், பரன்னால் எம்பெருமான், அங்கே பரன்னு தானே அவனை தெரிவிக்கிறார். ஆமவை ஆயவை ஆயினின்ன அவரே முழுதுண்ட பரபரன் என்னெல்லாம் தெரிவிக்கிறார். அந்த பரன்ற வார்த்தையாலே அங்கே எம்பெருமானை தெரிவிக்கிறார். இங்கேயே அவர் மணவாள மாமுனிகள் உயர்வே பரன்படியை, அந்த பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு, எல்லாம் அந்த எம்பெருமானுடைய அந்த ஸ்வரூப ஸ்வபாவங்கள் எல்லாவற்றையும் தான் கண்டு அவன் காட்டுகிறான், எம்பெருமான் காட்டுகிறான், அதை அப்படியே நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அதுக்கு மேலே உயர் வேதனேர் கொண்டுரைத்து, இந்த திருவாய்மொழி இருக்கிறதே, இந்த திருவாய்மொழிக்கு என்ன பெருமை,
அந்த வேதநேர் கொண்டு உரைத்து உயர்ந்த பிரமாணம். உயர் வேதம்னா என்ன அர்த்தம்? மிக மிக உயர்ந்த பிரமாணம் எதுன்னு கேட்டால் வேதங்க ஆதவ் வேதாகா பிரமாணம். முதல் பிரமாணம், ரொம்ப உயர்ந்த பிரமாணம் வேதம். மற்ற பிரமாணங்கள் எல்லாம் அதை அனுசரித்து வந்தவை, அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை விளக்குவதற்காக ஏற்பட்டவைன்னு பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட உயர் வேத நேர் கொண்டு உரைத்து இந்த உயர்ந்த பிரமாணமாகிய ஸ்ருதிச்சாயையிலே அந்த பரத்துவத்தை தெரிவித்தார். நாம் நிறைய பார்த்துருக்கோம் திருவாய்மொழியில். அந்த பரத்வே பரத்வம், அவதாரத்வே பரத்வம், ஏன்னா அதுக்கு மேலே அர்ச்சாவதாரத்தில் பரத்துவம் என்று இந்த உயர்த்தின் அணை ஒன்று என்று இதிகாச புராண பிரக்கிரியிலே அருளி செய்தார், வேத பிரக்கிரியிலே அருளி செய்தார், அதுக்கு மேலே இந்த தார்க்கிக ரீதியிலே அருளி செய்தார் எல்லாம் பார்க்கிறோம். அப்படி இந்த உயர்வர உயர்நலம்ன்றது எப்படின்னா அந்த வேத நேர் கொண்டு உரைத்து வேதத்தினுடைய சாயையிலே வேதம் எப்படி எம்பெருமானை சொல்லித்தோ அவனுடைய பரத்துவத்தை சொல்லித்தோ அதே சாயையிலே சொன்ன ஒரு பதிகம் உயர் வேத நேர் கொண்டு உரைத்து. அதுக்கு மேலே அப்படி அருளி செய்த அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இந்த பதிகமானது மயர்வேதும் வாராமல், மயர்வுன்னு சொன்னால் அஜ்ஞானம், அந்த பிரம பிரமாதங்கள் அப்படிலாம் சொல்லுவாள். அப்படி அந்த மயர்வேதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல், நம்ம போன்ற மனிதர்களை உஜ்ஜீவிப்பி தருளின நம்மாழ்வாருடைய சொல், இந்த மாறன் சொல்லானது, இந்த பதிகமானது இது என்ன பண்ண போகிறதுன்னா வேறாகவே விளையும் வீடு. அந்த சொல் நம்மாழ்வாருடைய பதிகம் வேறாக வீடு விளையும். இதுதான் நமக்கு வேர். இந்த வேரிலிருந்து வரக்கூடிய விருட்சம் என்ன அப்படின்னு கேட்டால் மோக்ஷம் என்கிற விருட்சம், அது இந்த வேரிலிருந்து வரப்போகிறது. அந்த மோட்சத்தை நாம் அடைய வேண்டும். ஒரு விருட்சம் ஒன்று ஏற்படணும்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை? வேர் ரொம்ப அவசியம் இல்லையா? அப்போ மோட்சமாகிற விருட்சத்துக்கு எது வேர் என்று கேட்டால் இந்த திருவாய்மொழி ஒரு வேர். இப்போ உயர்வை பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர் வேதநேர் கொண்டு உரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல், அது வேறாகவே விளையும் வீடு. இந்த வேரின்றி எப்படி விருட்சம் ஒரு விளராதோ அதுபோல ஆழ்வாருடைய அருளி செயலின்றி மோட்சம் விளையாது என்று காட்டியிருக்கிறார். இது காஞ்சி சுவாமியினுடைய திவ்யார்த்த தீபிகை, அந்த திவ்யார்த்த தீபிகையுடைய ஒரு சீரீஸில் உபதேச ரத்னமாலை, திருவாய்மொழி நூத்தந்தாதி ஆகிய திவ்ய பிரபந்தங்களுக்கும் சுவாமி உரை எழுதியிருக்கிறார். ராமானுஜனில் ஒரு சஞ்சிகைக்கு ஒரு பாசுரம் என்று 100 சஞ்சிகையிலே இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி வியாக்கியானத்தை சுவாமி காஞ்சி சுவாமி எழுதி அருளி செய்திருக்கிறார். அதை அப்படியே ஒரு கிரந்தமாகவும் பிற்காலத்திலே பதிப்பித்திருக்கிறார். அந்த கிரந்தத்தினுடைய துணையை கொண்டுதான் இந்த அர்த்தங்களை எல்லாம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த ஆழ்வாருடைய மயர்வு எம்பெருமான் போக்கினான், சம்சாரிகளுடைய மயர்வை ஆழ்வார் போக்கினார். இது ரொம்ப கஷ்டமான காரியம் பாருங்க. ஒரே ஒரு ஆழ்வார், அவருக்கு இருந்த மயர்வை எம்பெருமான் போக்கிட்டான், ஒருத்தருக்கு மட்டும் பண்ணான். ஆனால் ஆழ்வார் என்ன பண்ணியிருக்காருன்னா கோடிக்கணக்கான சம்சாரிகளுடைய மயர்வுன்னா அஜ்ஞானம், அந்த பிரம பிரமாதம், சந்தேகமாக தெரிஞ்சுக்கிறது, இல்லை தெரிந்ததை மறக்கிறது அப்படின்லாம் இருக்கே, இப்படிப்பட்ட மயர்வை ஆழ்வார் கோடிக்கணக்கான சம்சாரிகளுடைய மயர்வை ஆழ்வார் போக்கியருடையதான்னு சொன்னால் 100,000 கொடுத்துன்னு சொல்கிறா போல எம்பெருமான் ஒருத்தருக்கு பண்ணான். ஆழ்வார் என்ன பண்ணிட்டார்னா 100,000 பேர்களுக்கு அப்படி பண்ணிவிட்டார். என்ன இதாவது உயர் மயர்வேதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு என்று முதல் பாசுரத்திலே உயர்வர உயர்நலம் என்கிற திருவாய்மொழியுடைய சாரத்தை தெரிவித்தார். இரண்டாவது பாசுரம் அது வீடுமின் முத்தோம் என்கிற திருவாய்மொழி. அதில் என்ன சொன்னார்? எந்த கல்யாண குணத்தை முதல் பதிகத்திலே எம்பெருமானுடைய பரத்வத்தை அனுபவித்தார் ஆழ்வார். அந்த பரத்வத்தை அனுபவித்தா லோகத்தை எப்படி பார்த்தார்? லோகத்தில் எல்லாரையும் பார்த்தா அவள்லாம் எப்படி இருக்கா? உண்டியே உடையே உகந்தோடும், என்ன அவள் எங்கேயோ போயின்னு இருக்கா, இவாள்லாம் இப்படி அனர்த்தப்பட்டு போகிறாளே, இவாளுக்கும் நாம் எம்பெருமானை பற்றுங்கோள் என்று உபதேசம் பண்ணிவிடலாம்னு என்ன பண்ணார்? 2வது திருவாய்மொழியில் பஜிக்க தகுந்தவன் எம்பெருமான் வன்புகழ் நாரணன் தின்கடல் சேரே, அவன் சேருங்கோ, என்னமோ பண்ணிட்டு இருக்கு, வீடுமின் முத்தவும் எல்லாத்தையும் விட்டு ஒழித்து எம்பெருமானுடைய திருவடிகளை பத்துங்கோள்னு அந்த பஜனீயத்துவம் என்கிற கல்யாண குணத்தை இங்கே ஆழ்வார் சொன்னாரே, அது 2வது திருவாய்மொழி உடைய சாரமாக வீடு செய்து மத்தவையும் மிக்கபுகழ் நாரணந்தாள் நாடு நலத்தாலடைய நன்குரைக்கும் நீடு புகழ் வன்குருகூர் மாறன் இந்த மாநிலத்தோர் தாம் வாழ பண்புடனே பாடியருள் 10.
நீடுபுகழ் வன்குருகூர் மாறன், ரொம்ப பெரிய பெரும் புகழை உடைய வன்குருகூர், வளப்பத்தை உடைய திருநகரியிலே அந்த அவதரித்தவரான ஆழ்வார் வன்குருகூர் மாறன், திருநகரியிலே அவதரித்தவரான நம்மாழ்வார், அதற்கு தலைவரான நம்மாழ்வார், இந்த ஊருக்கு தலைவரான நம்மாழ்வார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த மாநிலத்தோர் தாம் வாழ, இந்த பெரிய பூமியில் உள்ளவர்கள் நன்றாக வாழ உஜ்ஜீவிக்கும்படியாக பண்புடனே ரொம்ப கிருபையோடு பாடியருள் 10. அந்த இவர்களெல்லாம் அனர்த்தப்பட்டு போகிறார்களே, இவர்களுக்கும் நல்ல கதி கிடைக்கட்டும்னு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு கிருபையினாலே பாடி அருள் இருக்கிறாரே இந்த பதிகம், அது வீடுமின் முத்தம் என்று தொடங்கி உள்ள இந்த 10 பாசுரங்கள், அது என்ன தெவையும் வீடு செய்து பகவத் விஷயத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் விட்டு மிக்க புகழ் நாரணந்தாள், அந்த மிகுந்த புகழை உடைய நாரணனுடைய இந்த திருவடிகளை நாடு, இந்த திருவடிகளை உலகத்தார் எல்லாரும் நலத்தால் அடைய நன்கு உரைக்கும். எல்லாரும் போய் எம்பெருமானுடைய திருவடிகளை நன்றாக அடையுங்கள் என்று ரொம்ப வேதம் சொல்லித்து, இதிகாச புராணம் சொல்லித்து, ஆனால் தர்மசாஸ்திரங்கள் சொல்லின. அதெல்லாம் யாரும் கேட்கவில்லை. எப்போ எல்லாரும் கேட்டார்கள் என்னால் நம்மாழ்வார் உபதேசமாக சொன்னார். உடனே அத்தனை பேரும் கேட்டார்கள். எல்லாரும் திருந்தி இந்த உலகமே ஸ்ரீ வைஷ்ணவமாக மாறிவிட்டது, பொலிக என்று நம்மாழ்வாரே மங்களாசாசனம் பண்ணும் அளவுக்கு அத்தனை பேரும் எம்பெருமானை அடைந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நம்மாழ்வார் பண்ணியருளின உபதேசம். வீடுமின் முத்தம் என்கிற திருவாய்மொழியில முத்தவம் வீடுமின் உம்முயிர் வீடுடையானடை வீடு செய்மினே. இங்கே போய் இதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்களே, மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள், இதெல்லாம் மின் போல நிலையில்லாதது. இந்த தேகம் எல்லாம் ஒரு க்ஷணத்தில் எல்லாம் போயிடும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா போய் எம்பெருமானை சேருங்கள். எல்லாம் ஈசன் அடங்கடில் அகுதென்று அடங்குகள் உள்ளே உள்ளம் உரை செயல் மூன்னையும் உரை இறை உள்ளில் ஒடுங்கே பண்புகள் நாரணன் என்பெரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகள் நாரணன் தின்கடல் சேரே என்று நம்ம எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை அடையுங்கள் என்று நமக்கு உபதேசம் பண்ணி அருளினார். இந்த திருவாய்மொழியில் ரொம்ப உயர்ந்த திருவாய்மொழி அர்த்தத்தை பூர்த்தியாக நியாயமாக நாம் இங்கே அனுபவிக்க வேண்டும். நமக்கு இருக்கிற அவகாசத்திற்கு இந்த திருவாய்மொழி 150 ஒரு சொற்சுவையை மட்டும் நாம் இங்கே அனுபவித்து விட்டு, ஏற்கனவே வித்வான்கள் பண்ணி அருளியிருக்கிறார்கள் அந்த உபன்யாசங்களை, இங்கே போய் கேட்டுண்டா மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி அந்த திருவாய்மொழிகளை நாம் அனுபவிக்கலாம். ஆக 2வது பாசுரத்திலே வீடுமின் முத்தம் என்கிற திருவாய்மொழியினுடைய சாரத்தை அவர் தெரிவித்தார் 2வது பாசுரத்திலே. அடுத்தது 3வது பாசுரம் பத்துடையோர்க்கு என்னும், அது 3வது திருவாய்மொழி. பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் என்கிற திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியில் என்ன விஷயம்? எம்பெருமான் பஜிக்க தகுந்தவன், போய் அவனை பஜியுங்கோள்னு சொன்னால் உடனே எல்லாரும் என்ன கேட்டாலும் சம்சாரிகள்லாம், அவன் எங்கேயோ இருக்கான், நாம் எங்கேயோ இருக்கோம். இருக்கை முடவனை பார்த்து ஆனை ஏறுன்னு சொன்னான், 2 கையும் இல்லை காலும் இல்லாதவனை பார்த்து யானை மேலே ஏறுன்னு சொன்னால் நாங்கள் எப்படி ஏறுறது அப்படின்னு எல்லாரும் கேட்டாள். அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார், நீ ஏற வேண்டாம், ஆனால் அந்த யானையே நன்னா உனக்கு தாழ காலை கொடுத்து உன்னை தன் மேலே ஏற்றி விட்டுதானால் உனக்கு என்ன ஏறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னான். ஆமாம், அப்படின்னா ஏறுவோமே. எம்பெருமான் ரொம்ப சுலபன், அவன் அவதாரம்லாம் பண்ணினதுனால பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்குத்தான் அவன் அரிய வித்தகனே தவிர உனக்கு பக்தி என்று இருந்து விட்டதானால் எட்டினோடு 2 எனும் கைத்தினால் மணந்தனை கட்டின்னு சொல்கிறாள். அப்படி அந்த பக்தியாலே எம்பெருமானையே நாம் கட்டி விடலாம். அப்படி பக்தி பத்துடை அடியவருக்கு அவன் ரொம்ப எளியவன், அவன் பஜிக்க தகுந்தவன்றது போன திருவாய்மொழியில் சொன்னார். ஆனால் பஜிக்க தகுந்தவனாக இருந்தாலும் ரொம்ப உயர்ந்தவன் அதுக்கு முன்னாடி சொல்லி வைத்தீரே, அவனை போய் நாங்கள் எப்படி பத்துறதுன்னு கேட்டால் அவனை பத்துறது ஒன்றும் சுலபம், ரொம்ப சுலபம், ஒன்றும் கட்டமே இல்லை. பக்தின்னு எடுத்துன்னு போனால், பக்தியோடு போனாக்கால் அவனை சுலபமாக பற்றி விடலாம் என்ன அதை தெரிவித்தார் இல்லையா அந்த 3வது திருவாய்மொழியில். அவர் எம்பெருமானுடைய அவதாரத்தை நினைத்தார். ஆழ்வார் 6 மாதம் மோகித்து விழுந்தார்னு பார்க்கிறோம். பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிட யாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவேன்னு சொன்னார். அது எத்திரம்னு நினைத்தார் ஆழ்வார் சொன்னார். எத்திரம்னு சொன்ன உடனே எம்பெருமான் எப்பேற்பட்ட எம்பெருமான், அவனான் நரநாரணனாய் உலகத்தரநூல் அளவெண்ணை உண்டு ஆப்புண்டு இருந்தவனே, என்னை அவனாய் இப்படி இங்கே கட்டுண்டு அடியுண்டு கிடக்கிறான் என்று நினைத்தார். அவனுடைய சௌலபியத்தை, அவதார சௌலபியத்தை நினைத்து ஆழ்வார் மோகித்து விழுந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி அந்த திருவாய்மொழியினுடைய சாரத்தை என்ன தெரிவிக்கிறார் என்னால்,
பத்துடையோர்க்கென்னும் பரநெடிய நாம் பிறப்பால் முத்தி தரும் மாநிலத்தீரும் உண்டவன்பால் பத்தி செய்யும் என்னுரைத்த மாறந்தனின் சொல்லால் போம் நெடுகச் சென்ன பிறப்பாம் அஞ்சிரை. பரன் பத்துடையோர்க்கு என்றும் பிறப்பால், சர்வேஸ்வரனான எம்பெருமான் பத்துடையோர்க்கு, பக்திமான்கள், பக்தியை யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பால் எளிய நாம், அவதாரத்தினால் ரொம்ப சுலபன் எம்பெருமான். அவன் என்ன பண்ணுகிறான்? முத்தி தரும் மாநிலத்தீர், மோட்சத்தை நமக்கு நிச்சயமாக அவன் கொடுத்தருள்வான். ஆதலால் என்ன பண்ணணும்? மாநிலத்தீர், பெரிய நிலவுலகத்திலே உள்ளவர்களே, மூண்ட அன்பால், கிளர்ந்தெழுந்த அன்போடு பிரேமத்தோடு பக்தி செய்யும். பத்தி செய்யும்ன்றது தமிழில், அது பக்தின்ற வார்த்தை தான் தமிழில் பத்தின்னு ஆயிருக்கு. நன்றாக பக்தி நீங்கள் செய்யுங்கள், அவன் பக்கலிலே பக்தியை பண்ணுங்கோள் என்றுரைத்த மாறன் தன் இன்சொல்லால் போம். இப்படி சொன்னாரே நம்மாழ்வார். அவனிடத்துல அவன் ரொம்ப எளியன் என்ன, பரன் எளிய நாம் பிறப்பால், அவதாரத்தினாலே அவனுடைய அந்த சௌலபியம் நன்றாக தெரிவிக்கப்படுகிறது, அது நன்றாக நாம் தெளிவு பெறலாம் என்று சொன்னாரே இந்த திருவாய்மொழியில. இந்த மாறன் தன் இன்சொல், இந்த ஒரு திருவாய்மொழியை நாம் தெரிந்து கொண்டால் என்ன ஆகும்னா, நெடுகச் சென்ன பிறப்பு ஆம் அஞ்சிரை போம். இத்தனை நாளாக நாம் ரொம்ப நீளமாக நெடுகச் சென்ற பிறப்பாம் அஞ்சிரை. அது என்ன பெரிய இத்தனை நாளாக சம்சாரம் ஆகிற அந்த ஒரு சிறையிலே நாம் இருக்கிறோமே, அந்த சிறை நீங்கும். அப்போ எம்பெருமானுடைய அவதார ரகசியம், ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியத்வா தேகம் புனர்ஜன்ம மைதி மாமேவ சோர்ஜுன அப்படின்னு கீதாச்சாரியன் கீதையிலே சொன்னானே. என்னுடைய அவதார ரகசியத்தை யார் தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு இனிமே ஜென்மம் கிடையாதுன்னு கீதாச்சாரியன் தெரிவித்தான். அந்த அவதார ரகசியத்தில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, எம்பெருமான் ரொம்ப சுலபன், சௌலபியமே வடிவெடுத்தவன்னு நாம் தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கு மேலே நமக்கு பிறப்பு கிடையாதுன்னு கீதையிலே தெரிவித்தான். அதை நம்மாழ்வார் இங்கேயும் தெரிவித்தார். ரொம்ப எளிமையாக நமக்கு மணவாள மாமுனிகள் அவருடைய அந்த மாறந்தன் இன்சொல்லால் போம் நம்மாழ்வாருடைய இந்த பதிகத்தினாலே நமக்கு பிறப்பு என்பது அது அடியோடு நமக்கு போய்விடும். அந்த சிறை என்பது நமக்கு அடியோடு போய்விடும். பிறப்பு இறப்பு போயிடுத்துன்னா அடுத்து நாம் போகக்கூடிய இடம் எது? மோட்சத்துக்கு தான் நாம் போகிறோம் என்று ரொம்ப அழகாக இந்த 3வது திருவாய்மொழியினுடைய சாரத்தை இந்த 3வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடுத்தது 4வது பாசுரம். 4வது திருவாய்மொழி அஞ்சிரைய மடனாராய் எம்பெருமானுடைய பரத்வத்தை அனுபவித்தார். அதுக்கு மேலே அவனுடைய பஜனீயத்துவம், அவன் பஜிக்க தகுந்தவன் என்று தெரிவித்தார். அவனுடைய சௌலபியத்தை அனுசந்தித்தார். ஆனால் இருந்தாலும் என்னதான் எம்பெருமான் சுலபனாக இருந்தாலும் நாம் நிறைய பாவம் பண்ணியிருக்கோமே, நிறைய பாவத்தை பண்ணிட்டு அவன் முன்னால் போய் எப்படி நிற்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ அந்த சந்தேகத்தை போக்குவதற்காக 4வது திருவாய்மொழியிலே ஆழ்வார் என்ன சொன்னார்? எம்பெருமான், இந்த எம்பெருமான் என்பவன் அவனுடைய அந்த எந்த கல்யாண குணத்தை அனுபவித்தார்னா அபராத சகத்துவம். எத்தனை அபராதங்கள் பண்ணினாலும் அதை சகிக்கக்கூடியவன், எல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய கல்யாண குணத்தை உடையவன் என்று அந்த அபராத சகத்துவம் என்கிற குணத்தை அனுசந்தித்தார், அனுபவித்தார் 4வது திருவாய்மொழி. அந்த 4வது திருவாய்மொழியை எப்படி அனுபவித்தார்னா, நம்மாழ்வார் தாமான தன்மையிலே பேசாமல் அங்கே நாயகியினுடைய பாவம் நாயகியினுடைய ஒரு நிலைமை ஏற்பட்டது ஆழ்வாருக்கு. பராங்குசனாக இருந்தவர் பராங்குச நாயகியாக மாறிவிட்டார். அங்கே என்ன பண்ணார்? எம்பெருமானை குறித்து சில பல பட்சிகளை தூது விட்டார். அங்கே சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? என் பிழைத்தாள் திருவடியின் தகவினுக்கென் ஒருவாய் சொல். இந்த எம்பெருமானுடைய அவன் பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு நான் என்ன தவறு பண்ணிட்டேன்னு கேளுங்கோள் என்று சொல்லி அனுப்பினாரே. அப்போ அவனுடைய அபராத சகத்துவத்தை அங்கே நினைவூட்டினார் நம்மாழ்வார் நாயிகா பாவத்திலே என்று பார்க்கிறோம். அந்த திருவாய்மொழியினுடைய சாரத்தை மணவாள மாமுனிகள் எப்படி தெரிவிக்கிறார்? அஞ்சிரைய புட்கள் தமை ஆழியானுக்கு நீர் என் செயலை சொல்லுமென இறந்து விஞ்ச நலங்கியதும் மாறனிங்கே நாயகனை தேடி மலங்கியதும் பக்தி வளம். மாறன் அம்சிறைய புட்கள் தமை, அழகிய சிறகை உடைய பட்சிகள், நாரை முதலான பட்சிகளை எல்லாம் அங்கே தூது விடுகிறார். ஆழியானுக்கு, ரொம்ப அழகான வார்த்தை இது. ஆழியானுக்குன்னு சொன்னால் க்ஷீராப்தி நாதனுக்கு, திருப்பார்கடலிலே பள்ளி கொண்ட எம்பெருமானுக்கு. நம்மாழ்வார் 4 திருவாய்மொழியிலே தூது விட்டார். அந்த 4 திருவாய்மொழியிலே எந்தெந்த நிலையை குறித்து தூது விட்டார் அப்படின்னு
அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய விதத்திலே சூத்திரம் போலே காட்டியிருக்கிறார். தம்பிழையும் சிறந்த செல்வமும் படைத்த பரப்பும் தமரோட்டை வாசமும் மரப்பித்த க்ஷமா தீக்ஷா சாரஸ்ய சௌந்தரியங்களை உணர்த்தும் வியூக விபவ பரத்வத்வய அர்ச்சைகள் தூது நாளுக்கும் விஷயம் என்று 4 திருவாய்மொழிகளிலே தூது. அது 5 நிலைகள். அஞ்சலிய மடனாராய் அது திருப்பார்கடலிலே தூது. வைகல் திருவன்மண்டூர் இது விபவாவதாரத்திலே தூது. பொன்னுலகாடீரோ அது பரத்வத்வயம் பரத்வத்திலேயும் அந்தர்யாமித்வத்திற்கும் தூது. எங்கான அகங்கழிவாய் அது அர்ச்சாவதாரத்திற்கு தூது என்று 4 திருவாய்மொழிகளிலே 5 நிலைகளுக்கு ஆழ்வார் தூது விட்டிருக்கிறார் என்று காட்டியிருக்கிறார். அதையே இங்கே மணவாள மாமுனிகள் என்ன ரொம்ப அழகாக ஒரே வார்த்தை க்ஷீராப்திநாதன்னு சொல்ல வேண்டிய திருப்பார்கடலிலே பள்ளி கொண்ட எம்பெருமான்னு சொல்லணும்னா அஞ்சலிய புட்கள் தமை ஆழியானுக்கு, ஆழினா கடல், கடலாழி நீர் தோத்தி அதனுள்ளே கண் வளரும் கடலாழி அம்மானைன்னு சொல்கிறோமே, அப்படி ஆழியான்னு சொன்னால் அங்கே திருப்பார்கடல். ஆழியானுக்கு என் செயலை சொல்லுமென இறந்து, என்னுடைய செய்கைகளை எல்லாம் விருத்தியெல்லாம் சொல்லுங்கோள் என்று இறந்து, இறந்துன்னா பெரியரா இல்லை சின்னரா போட்டுக்கணும். இரத்தல் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வேண்டிக் கொண்டு, இரத்தல் இரக்கம் எல்லாம் இறந்தான் அப்படின்னு சொல்கிறவன் அதெல்லாம் அந்த கேட்டான் வேண்டினான் அப்படின்னு அர்த்தம். அந்த இறந்து விஞ்ச நலங்கியதும் மாறன் இங்கே, அப்படி அந்த மிகவும் நலங்குலைந்ததும் இங்கே நாயகனை தேடி, அப்படி ரொம்ப கலங்கி போயிட்டார் நம்ம ஆழ்வார். நாயகனான எம்பெருமானை தேடி மலங்கியதும் பக்தி வளம், பத்தி வளம், பத்தின்னா பக்தி, அந்த நிலை தழும்பியதும் இந்த பக்தியினுடைய ஒரு பெருமையாலே ஆழ்வார் எம்பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு பக்தி, அந்த பக்தி என்ன பண்ணித்து ஆழ்வார்னா இந்த க்ஷணமே எம்பெருமானை அடைந்து விட வேண்டும் என்று ஆழ்வாரை துடிக்க செய்தது. உடனே ஆழ்வார் என்ன பண்றார், ஸ்வரூப விருத்தமாக தூது விடலாமா, எம்பெருமானை அடைவதற்கு ஜீவாத்மா ஒரு முயற்சி பண்ணலாமான்னா நிச்சயமா பண்ணக்கூடாது. நமசப்தார்த்தத்தை பார்த்தால் அது நிச்சயமா நான் எம்பெருமான் என்னைக்கு நம்ம கை கொள்கிறானோ அது வரைக்கும் நாம பொறுமையா இருக்கணுமே தவிர முன்னால நாம் எதுவும் நம்முடைய முயற்சியாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஆழ்வார் அதை மீறி அவர் தூது விடுறாரு அப்படின்னா அது பக்தி வளம். ஆழ்வாருடைய பக்தி எங்க, நம்முடைய பக்தி எங்க? ஆழ்வாருடைய பக்தி என்ன பண்றதுன்னா அவர் ஒரு இடத்துல இருக்க ஒட்டேன் என்று சொல்லி அவர் வழியல்லாத வழியிலே ஆகிலும் அவர் என்ன நாராயணாய என்கிற அந்த பதத்தை பார்த்தால் எப்பேற்பட்ட நாராயணனுக்கு நாம் உடனே கைங்கரியம் பண்ணணும். அவனுடைய ஸ்வரூப ரூப வேலட்சணங்களை எல்லாம் பார்த்தால் அவனை இந்த க்ஷணமே அடைந்து விட வேண்டும் என்று ஆழ்வாருக்கு தோன்றுகிறது. அப்போ இந்த க்ஷணமே அடைந்து விடணும், நான் அவன் என்னை கை கொள்ளவில்லை, சரி நான் ஏதாவது முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு ஸ்வரூப விருத்தமாக ஸ்வரூபத்திற்கு சேராததான தூது விடுகிறார் ஆழ்வார். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயங்கள் இதெல்லாம் சம்பிரதாயத்தினுடைய சாரமான அர்த்தங்கள் ரகசிய கிரந்தங்களிலே தேரின அர்த்தங்கள், அந்த ரகசிய கிரந்த காலக்ஷேபங்களில் இந்த அர்த்தங்களை எல்லாம் நன்றாக தெரிவிப்பார்கள். அப்படி ஆழ்வாருடைய பக்தியினுடைய பெருமையாலே ஆழ்வார் என்ன பண்ணுகிறார்னா அவர் அந்த எல்லை மீறின பக்தியாலே எம்பெருமானை குறித்து தூது விடுகிறார் இந்த பாசுரத்திலே என்று 4வது பதிகத்தினுடைய சாரத்தை 4வது பாசுரத்திலே மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகாக காட்டுகிறார். 5வது பாசுரம், 5வது பதிகம், 5வது திருவாய்மொழியுடைய ஒரு சாரம். வளவேழ் உலகின் முதலாய வானோர் இறையை அறிவினையேன் களவேழ் வெண்ணை தொடு உண்ட கல்வா அப்படின்னு சொன்னார். இங்கே என்ன பண்ணுறார், எம்பெருமானுடைய சௌசீல்யம் அடியவர்களோடு ஒரேற கலக்கும் தன்மையை அனுபவிக்கிறார், அந்த கல்யாண குணத்தை அனுபவிக்கிறார். 4வது பதிகத்தில் தூது விட்டார். தூது விட்ட உடனே என்ன ஆயிடுத்து, எம்பெருமான் ஓடி ஆழ்வார் முன்னாடி நின்றுட்டான். நின்ன உடனே ஆழ்வார் என்ன பண்ணுறார், போய் கூடலாமோ இல்லையோ, கூடாமல் ஓடுகிறார், இராய்த்து ஓடுகிறார். உடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தேகமாயிடுது. ஆழ்வீர் நில்லும், இத்தனை நேரம் நீர் என்னை கூப்பிட்டீரே, உடனே வந்திருக்கேன், ஏன் இப்போ சேராமல் ஓடுகிறீர் அப்படின்னா, ஐயோ வளம் மிக்க மால் பெருமை மேலே சொல்ல போகிறார். வளவேழ உலகின் முதலாய வானோரிரையை அறிவினை ஏன், ஐயோ நான் போய் உன்னை சொன்னேனே, உன்னை நான் கல்வான்னு சொன்னேனே, களவேழ் வண்ண தொடு உண்ட கல்வான்னு சொன்னேனே, உனக்கு எனக்கும் ஒரு சகவாசம் இருக்குன்னு சொன்னால் இப்போ உனக்கு பெரிய அவத்தியம் ஒரு குறையாக அது தலை கட்டி விடாதோ, அதனால உன்னோடு நான் கூட மாட்டேன் என்று ஆழ்வார் இராய்க்க எம்பெருமான் என்ன பண்ணினான், தன்னுடைய அந்த சௌசீல்யம் என்கிற கல்யாண குணம் உண்டாய் உலகேழ் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணை சிறுமனிசர் ஓலையாக்கை நிலையெய்தி மண்தான் சோர்ந்தது உண்டேலும் மனிதர் காகும் பீர் சிறிது மண்டாவண்ணம் மண்கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனேன்னு ஆழ்வாரிடத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அவர் தன்னுடைய அந்த சௌசீல்ய குணத்தை காட்டி ஆழ்வாரை சேர்த்து கொண்டான். இந்த 5வது திருவாய்மொழியில் பார்க்கிறோம். அதனுடைய சாரத்தை என்ன தெரிவிக்கிறார்,
வளம் மிக்கமால் பெருமை மண்ணுயிரின் தன்மை உளமுத்து அங்கூடுருவூர்ந்து தளர்வுத்து நீங்கனினை மாறனை மால் நீடிலகு சீலத்தால் பாங்குடனே சேர்த்தான் பரிந்து. வளம் மிக்க மால் பெருமை, செல்வத்தால் மிகுந்த எம்பெருமான். என்ன செல்வம் அவனுக்குன்னா, வளவேளுலகின் முதலாய வானோரிரையை, நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவன், அத்தனை லோகங்களும் அவனுடைய சொத்து. வளம் மிக்க மால் பெருமை மண்ணுயிரின் தன்மை, நம்முடைய அந்த ஆத்மா, நம்மாழ்வார்னு நினைக்கிறார், இந்த ஆத்மான்றது எவ்வளவு கர்மம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு தாழ்ந்தது, நானும் அவனும் போய் சேர்ந்தாக்கா என்ன ஆகும், அது அவனுக்கு பெரிய குறையாக தலை கட்டி விடாதா அப்படின்னு உளமுற்று அந்த ஆத்மாவினுடைய நைச்சியமும் இவருடைய திருவுள்ளத்திலே பட அங்கு ஊடுருவ ஓர்ந்து, அப்பொழுது அது நன்னாக அதை ஆராய்ச்சி பண்ணி தளர்வுத்து நீங்க நினை மாறன், ரொம்ப தளர்ந்து போயிட்டார். ஐயோ நாம போய் இவனோடு சேரணும்னு ஆசைப்பட்டோமே, இது பெரிய தப்பா நான் ஆசைப்பட்டுட்டேன், நான் வரேன்ப்பா, நான் புறப்படுறேன்னு ஆழ்வார் தளர்வுத்து நீங்க நினை மாறன். அப்படி நீங்க நினைத்த மாறனை மால், இந்த மால்ற வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை போறோம் இந்த பாசுரத்துக்கு. மால்னு எதுக்கு சுவாமி சொல்லணும், இங்க பரன்னு கீழே சொன்னாரு, அப்படி நீங்க நினை பரணைன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா மால்னு ஏன் சொன்னார்னா, மால்னு சொன்னா என்ன அர்த்தம், அடியவர்கள் இடத்திலே வியாமோகமே வடிவெடுத்தவனுக்கு தான் மால்னு பேர். இங்க பரன்ற வார்த்தையை மணவாள மாமனிகள் பிரயோகப்படுத்தியிருந்தார்னா பாசுரம் சுவாரஸ்யமாவே இருந்திருக்காது. பரன்றது எம்பெருமானுடைய திருநாமம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஒருவேளை பரன் அந்த மாதிரி ஏதாவது உயர்ந்த எம்பெருமானுடைய பரத்வத்தை குறிக்கக்கூடிய திருநாமத்தை இங்கே பிரயோகப்படுத்தியிருந்தார்னா அது அந்த பாசுரம் ரசிக்கவே ரசிக்காது. ஆனால் என்ன பண்ணினார்னா, தளர்வுத்து நீங்க நினை மாறனை மால்னு சொன்னார். மால்னா என்ன அர்த்தம், அடியவர்களிடத்தே அன்பே வடிவெடுத்தவன் மாலே மணிவண்ணா என்று திருப்பாவையில பார்க்கிறோமே. நெருப்பெண்ணன் என்ன நெடுமாலே அப்படின்னா அந்த வார்த்தைக்கு, இந்த மால்ன்ற வார்த்தை சுத்த தமிழ் வார்த்தை, இது போல ஒரு திருநாமமே கிடையாது. அப்படி ரொம்ப அழகான வார்த்தை. அந்த மால் என்ன பண்ணார், நீடிலகு சீலத்தால், அந்த ரொம்ப விளங்குகின்ற தன்னுடைய சீல குணம், சௌசீல்யம் என்கிற குணம், அடியவர்களோடு புறையற கலந்து பரிமாறுதல், அதுக்கு தான் சௌசீல்யம்னு பேர். மகதா மந்தைசா நீரந்திரேன ஸ்வபாவ சம்ஸ்லேஷ ஸ்வபாவ விசேஷா அப்படின்னு சொல்லுவா. பெரிய மகத்தோபி நம்ம பெரியவனாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், சாதாரண வாழ்களோடு ஒரு புறையற கலந்து பரிமாறுதல். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உன்தோழின்னு சொல்றா போலே, ராமாவதாரத்திலே சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ணான், முகனோடும் ஐவரானோம் முன்பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் எம்முடைய அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு சொன்னானே. அப்படிப்பட்ட சீலகுணம் அது நம்மாழ்வாருக்கு காட்டி கொடுத்தான். நம்மாழ்வார் என்ன பண்ணார், நீடிலகு சீலத்தால் பரிந்து பாங்குடனே சேர்ந்தான். எம்பெருமானோடு ஸ்நேகம் கொண்டு நன்றாக அவன் சேர்ந்து கொண்டான், எம்பெருமானோடு சேர்ந்து விட்டார் நம்மாழ்வார் அப்படின்னு. வளம் மிக்க மால் பெருமை மண்ணுயிரின் தன்மை உளமுத்து அங்கு ஊடுருவ ஓர்ந்து தளர்வுத்து நீங்க நினை மாறன், அந்த மாறனை மால் நீடிலகு சீலத்தால் பாங்குடனே சேர்த்தான் என்று பரிந்து சேர்த்தான் என்று இந்த வளவேள் உலகு என்கிற ரொம்ப அழகான திருவாய்மொழி. அதை போல ஒரு திருவாய்மொழியே கிடையாதுன்னு சொல்லுவாள். அந்த வளவேள் உலகு திருவாய்மொழியுடைய சாரத்தை ரொம்ப எளிமையாக மணவாள மாமுனிகள் தெரிவித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியினுடைய முதல் 5 பாசுரங்கள் அடியனுக்கே நன்னா தெரியறது. 5 பாசுரங்களை ஒன்றுமே அனுபவிக்கலை, வெறும பாசுரங்களை நிதானமாக சொன்னதோடு சரி, அர்த்த விசேஷங்களை அனுபவிக்கவில்லை. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அவகாசம் குறைவு. நான் அவதாரிக்கை அனுபவித்தோம், தனியனை அனுபவித்தோம், திருவாய்மொழி நூத்தந்தாதியினுடைய பெருமையெல்லாம் அனுபவித்ததுனால அதுக்கே அவகாசம் போயிடுது. 5 பாசுரங்கள் சரியாக அனுபவிக்கவில்லைன்னு அடியனுக்கே ஒரு குறையாகத்தான் தோன்றுகிறது. இருந்தாலும் அடியனுடைய ஒரு மந்த புத்திக்கும் அடியனுடைய இந்த ஒரு இருக்கக்கூடிய காலத்திலே இதை முடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தினாலேயும் சுருக்கமாக சொல்லி முடித்தேன். நல்ல வித்வான்கள் எல்லாம் பல பேர் திருவாய்மொழி நூத்தந்தாதியினுடைய கிரந்த காலட்சேபமாக புள்ளலோகஞ்சியர் வியாக்கியானத்தோடு சேர்த்து அருளி செய்திருக்கிறார்கள். எல்லாம் நாம் நன்னாக நிதானமாக கேட்டுக்கொள்ளலாம். இன்றைய அவகாசத்திலே முதல் 5 பாசுரங்களை அனுபவித்தது. இன்றைய நாளிலே இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி தொடக்கமானது என்பது அது சாட்சாத் பெருமாள் கோயிலில் எழுந்தொழிருக்கக்கூடிய தேவப்பெருமாளுடைய திவ்ய அனுகிரகம். நம்மாழ்வாரை அவர்கள் பெருமைப்படுத்த வேண்டும், நம்மாழ்வாரை கௌரவப்படுத்த வேண்டும், மணவாள மாமுனிகளை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று தாம் திருவவதரித்த இந்த சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரத்திலே இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி தொடங்கும்படியாக செய்திருக்கிறார். நாளைக்கு என்ன விசேஷம்னு கேட்டால் சித்திரை மதுரகவியாழ்வாருடைய அவதார தினம்.
அவருடைய திருநக்ஷத்திரம். மதுரகவி ஆழ்வாருக்கு என்ன பண்ணா சந்தோஷம்னா, நம்மாழ்வாரை பற்றி பேசினா மதுரகவி ஆழ்வாருக்கு சந்தோஷம். அவருடைய ஆச்சாரியன் இல்லையா, தேவமத் தரியேன் குருகூர் நம்பின்னு சொன்னார். அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வார் திருநக்ஷத்திரத்திலேயும் இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியினுடைய அனுபவம் நெடுக சென்ன பிறப்பாம்னு சொன்னா போலே இன்னும் 20 நாள்கள், ஒரு நாளைக்கு 5 பாசுரங்கள் என்கிற கிரமத்திலே நெடுக செல்ல போகிறது இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி. திருவாய்மொழி நூத்தந்தாதி மூலமாக நமக்கு திருவாய்மொழியிலே அனுபவித்த அர்த்தங்கள் எல்லாம் மனசுக்கு உடனே ஞாபகம் வரும். ஞாபகம் வந்தால் இன்னொரு முறை திருவாய்மொழியை போய் நாம் கேட்கலாம்னு அந்த ஆசை வரும். இன்னும் சில பேருக்கு திருவாய்மொழி காலக்ஷேபமாகவே கேட்கணும் என்கிற ஆசை வரும். அந்த எல்லா திருவாய்மொழி இல்லாமல் நம்முடைய சம்பிரதாயம் இல்லை. அத்தியன ஞானானுஷ்டானங்களாலே பிராமணியம் ஆகிறா போலே சந்தங்கள் 1000 அறியக்கத்து வல்லாரானால் வைஷ்ணவத்துவ சித்தின்னு ஆச்சாரிய ஹதயத்திலே நாயனார் காட்டியிருக்கிறார்கள். அப்படி இந்த திருவாய்மொழியுடைய பெருமை, திருவாய்மொழி அனுபவித்தல் தான் நமக்கு கர்த்தவியம். அதனால்தான் மணவாள மாமுனிகளுக்கு அவருடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை, அவருக்கு திருவாய்மொழி பிள்ளைன்னு பேர். திருமலை ஆழ்வான்றது தான் அவருடைய இயற்பெயர். ஆனால் திருவாய்மொழியிலே இருந்த ஈடுபாடின் காரணமாக அவருக்கு திருவாய்மொழி பிள்ளைன்னு திருநாமம் ஏற்பட்டது. அவர் சிஷ்யரான மணவாள மாமுனிகளுக்கும் என்ன சொன்னார்னா, ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு முறை கேட்டு ஒரு முறை காலட்சேபம் சொன்னால் போகிறோம். நம்முடைய காலத்தை எப்படி கழிக்கணும்னா திருவாய்மொழியிலே பொதுபோக்காக கழிக்க வேண்டும். அதனால தானே மணவாள மாமுனிகளுக்கு ஈட்டு பெருக்கர் என்கிற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஈடு 36,000 படியை வாச்சோ விதயமாக மணவாள மாமுனிகள் கொண்டிருந்தார். அந்த ஈடு 36,000 படியிலே காட்டியிருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் சாரமாக தொகுத்து இங்கே திருவாய்மொழி நூத்தந்தாதியாக ஒவ்வொரு பதிகத்தினுடைய அவதாரிக்கையில் என்ன விஷயங்கள் சாதித்திருக்கிறாரோ, சங்கதி அவதாரிக்கைன்னு பார்க்கிறோமோ, அதையெல்லாம் தொகுத்து தான் திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளவு எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமேன்னு திருவாய்மொழிக்கு சொன்னார். நான் உண்மையா எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமேன்னா அது திருவாய்மொழி நூத்தந்தாதிக்கு தான். அதுவும் இன்றைய தினம் தேவப்பெருமானுடைய திருவவதாரம். தேவப்பெருமாள் திருவாய்மொழி நூத்தந்தாதியை கேட்கணும்னு ஆசைப்பட்டார்னா யாருமே அவரை தடுக்க முடியாது. அதனுடைய ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், என்ன நடக்கும்னு காத்துட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு அனத்தியானம் ஆரம்பிக்க போகிறது 2 நாளில். உடனே எல்லாத்தையும் சரி பண்ணி நான் திவ்ய பிரபந்தத்தை கேட்க ஆரம்பிக்க போகிறேன்னு ஆரம்பித்தார். 2 நாள் தான் திவ்ய பிரபந்தத்தை கேட்டார். அதுக்கப்புறம் 1 மாதம் இடைவிடாமல் திருவாய்மொழி நூத்தந்தாதியை நித்தியபடியில் காத்தாலே அனத்தியான காலம் வந்து விட்டபடினாலே திருவாய்மொழி நூத்தந்தாதியை கேட்பதுன்னு அவருக்கு அந்த ஆசை வந்துடுத்துன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அதை ஆரம்பித்து விடுவார். அப்படி ஆரம்பித்தார் என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். ஒரு 6 மாதம் கூட ஆகலை. அப்படி அந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி பேரில் தேவப்பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாமோகம், அது எந்த பிரபந்தத்திலையும் அவளுக்கு அவ்வளோ வியாமோகம் கிடையாது. திருவாய்மொழி நூத்தந்தாதி பேரில் அவ்வளவு வியாமோகம். அந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி காலக்ஷேபம் உபன்யாசத்தை தேவப்பெருமாளுடைய அவதார தினத்தன்னைக்கு நாம் ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் இது என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. பெருமாள் இதை என்றைக்கோ 2 வருஷம் முன்னாடியே இதை அவர் பிளான் பண்ணி போட்டிருக்காரா? இது எப்படி நம்முடைய ஒரு முயற்சியால் நம்முடைய ஒரு பிளான்னால இப்படிலாம் நடக்குமா? எனக்கு சொல்ல தெரியவில்லை. நிச்சயமாக இதை பெருமாளுடைய ஒரு அனுகிரகம், அம்மாழ்வாருடைய அனுகிரகம், மணவாள மாமுனியுடைய அனுகிரகம்தான் நாம் இன்னைக்கு இப்படி அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே எந்தவித ஒரு இதுவும் கிடையாது. பெரியவர்கள் எத்தனை பேர்கள் இந்த மாதிரியான கிரந்தங்களுக்கு வியாக்கியானங்கள், உரைகள் எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய திருவடிகளுக்கெல்லாம் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு தேவப்பெருமாள் நீடூழி நெடுக சென்ன பிறப்பாம் அஞ்சிலைன்றா போல நெடுக திவ்ய பிரபந்தங்களையும் அந்த குறிப்பாக திருவாய்மொழி நூத்தந்தாதியை ரொம்ப நாள் திருச்செவி சாத்த வேண்டும். அவர் திருச்செவி சாத்தும் பொழுது அவர் முன்னால் இந்த பாசுரங்களை விண்ணப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த பிரார்த்தனையோடு அடியனுடைய இந்த உபன்யாசத்தை நிறுத்திக் கொள்கிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால்.
இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.